அவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி. முகம்பொழி கருணை போற்றி. ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வன்தொண்டர் வாத ஊரர். மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வன்தொண்டர் வாத ஊரர். பூவாயின் தேரலெனும் தமிழ்மறையாம் திருக்கடை காப்பும் சீர்சாலும் தேவாரமும் திருப்பாட்டும் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. எல்லாம் வல்ல திருவேகம்ப பெருமானுடைய திருவருளாலும் என்னுடைய இனிய நண்பரோட கூட இப்போ வழிகாட்டி ஆகிட்டார். ஓடிட்டே இருக்கிறார். நம்மளால் ஓட முடியல. நானும் எதனா நடந்தாலும் பரவாயில்ல, ஓட முடியல, அவனால் ஓட வேண்டியதுதான், நல்ல வேலைக்காக ஓடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு. அந்த வகையிலே ஐயா அவருடைய திருவடிகளையும் வணங்கி அவருக்கு உறுதுணையாக இருந்து விடாமல் மழை பெய்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டானாலும் வருகை தர வேண்டும் என்கின்ற வனத்தோடு வருகை தந்து அவருடைய ஞான வேள்வி, அந்த வேள்வி ஞான வேள்வியிலே கிடைக்கக்கூடியது ஞானம். ஞான வேள்வி செய்பவருக்கு ஞான வேள்வியிலே ஞானம் யாருக்கு கிடைக்கணும் என்றால் வேள்வியிலே யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஞானம் பெற்றவர்கள் தான் அந்த வேள்வியை செய்வாங்க. சாதாரண வேள்வி வேறு. அந்த வகையிலே இந்த ஞான வேள்வி, அதுதான் இன்றைக்கி நான் முதலே அந்த பாட்டை எடுத்து மாவாய்மை சம்பந்தருடைய திருப்பதியங்கள், அதுக்கப்புறம் வாகீஸ்வரர் வரும்போது பார்க்கலாம். அவருடைய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்பு என்கின்ற அருமையான பெயர். இந்த பெயருக்கு திருக்கடைக்காப்பு என்பது காரண பெயராக இருக்கிறது. திருக்கடைக்காப்பு செய்யுள் இயற்றப்பட்டதாக இருக்கின்ற பதிகம். அவருடைய பதியங்கள் தோறும் திருக்கடைக்காப்பு என்கின்ற ஒன்று. ஒரு சில பதியங்களை தவிர மீதி எல்லா பதியங்களிலும் திருக்கடைக்காப்பு என்பது உண்டு. அந்த வகையிலே பெரும்பாலும் பதியங்களிலே இருக்கின்ற இந்த பதிக பலனை கூறுகின்ற வழக்கத்தை முதலிலே தொடங்கி வைத்திருக்கின்ற ஞான வேள்விக்கு உதவுவராக இருக்கின்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு திருக்கடைக்காப்புன்னு சொல்லிட்டாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய நூலுக்கு திருக்கடைக்காப்பு நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருப்பேன். நான் அதை உரியது கூறல் என்ற வகையில் ஆக ஞானசம்பந்தர். நீங்கள் சர்க்குருனுடைய பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா இது திருமுறை முதல் திருமலா திருக்கடைக்காப்புன்னு தான் சொல்லுவார். ஞானசம்பந்தருடைய பாடல் சொல்ல மாட்டார். அவருக்கு அதுக்கு தருமையாக அது பாரம்பரியமான முறை. அது திருக்கடைக்காப்புன்னு. அதனால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கடைக்காப்பு அதெல்லாம் சீர்காலம் தேவாரம் திருப்பாட்டு முறையாக செப்புகின்றாங்க. அந்த பதியங்களிலே, தேவார பதியங்களிலே, திருமுறைகளிலே இந்த மூவருடைய பதியங்கள், நால்வருடைய பதியங்கள் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயினர். அங்கே முறையாக செப்புகின்றது என்பது முக்கியமான விஷயம். திருமுறை படித்தால் அது வரும்னுவாங்க. இல்லை,
உணர்ந்து சொல்லுவார்னு வரும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு இருக்குது பற்றியில் நம்ம அங்கே விட்டுடுறோம். நான் இத்தனை முற்றுவதல் பண்ணேன், நான் 500 வாட்டி முற்றுவதல் பண்ணேன், இவ்வளோ அடியார்களை சேர்த்தேன், அதை செஞ்சு பண்ணு, திருமுறைகள்லாம் நான் தவறாத படிச்சுட்டுக்கிறேன். இல்லை, பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஆகையினால இங்கே சொல்கிறார் பாருங்க, சொல் இல்லை இல்லை முறையாக செப்புகின்ற நாயன். இந்த முறையாக செப்புவது என்பது என்ன? ஒரு பொருளை செய்ய வேண்டுமென்றால் அந்த பொருள் எது, அந்த பொருளினால் கிடைக்கின்ற பயன் எது, அது யாருக்கெல்லாம் பயன் பெறும், அந்த பயன் நமக்கு தேவையா இல்லையா, வணக்கம் என்கின்ற இவற்றையெல்லாம் ஆராய்ந்து ஓதுகின்ற முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வகையிலே முறையாக செப்புகின்றான் ஒரு அழியா வச்சார் பாருங்க, ஒரு சொல்லுவாங்க. இந்த முறையாக செப்புவதற்கு இங்கே ஐயா அவர்கள் அந்த முறையாக செப்புவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சந்தேகம் மேலே சந்தேகம் வருதுங்க. இப்போ மேடம் கூட கேட்டாங்க ஒரு சந்தேகம், சரி எடுத்து பார்ப்போம், உரையாசிரியை எடுத்து பார்த்தோம். அந்த இடத்துல உரையாசிரியர் உரையில் அது இல்லை. அறையார் சொல்லுவார், நமக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்குதோ அதை எடுத்து பார்க்குற போது அது சொல்லியிருக்க மாட்டாங்க உரையாசிரியர்கள். அது மாதிரி தான் அதுக்கு இல்லை. ஆனால் கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும் என்பதனால ஏதோ நம்முடைய சிற்றறிவு கேட்டனோடனே இது நிறைய பல நூல்களை கற்பதனால அது சிந்தித்து சொல்லணும். ஆகையினால் அந்த முறையாக செப்புவதற்கு இங்கே நம்ம எல்லாம் அந்த பக்குவப்படுத்துவதற்கு அங்கே என்ன செய்யுது, முறையாக செப்புன்றவர்களுக்கு இருக்கிற வாய் தான் நாக்கு, வாய் தான் வாயே, அவங்களுடைய நாக்கு தான் நாக்கு. என்ன அருமையான தொடர் பாருங்க. முறையாக செப்புகின்ற நான் வாயே நாவாயாம். அப்படியே ஒரே பொருள், அது ரெண்டு விதமாக பொருளாம், பிரித்து பொருள் கொள்ளலாம். முறையாக செப்புகின்ற நாக்கும் வாய் தான் நாக்கு வாய். முறையாக செப்புன்றதெல்லாம் நம்ம அதுக்கு மேலே வெறும் வாய், அது நம்ம வேண்டாம். ஆக முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம். இந்த நாவாய் என்பதை ரெண்டாக பிரிச்சாக நாவாய். அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னாக்கா ஒரே பொருளாக சொன்ன பாருங்க, நாவாய். நாவாய் என்பது கடலை கடப்பதற்கு பயன்படுத்துகின்றதாக இருக்கின்ற படகுன்னு சொல்லலாம், கப்பல் என்று சொல்லலாம். அது எதுக்குன்னாக்கா பவக்கடலை கடந்து முத்தி நகர் சேர்வதற்கே, சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு இருக்கின்ற நாவாயாக பயன்படும். அந்த நாவாய் தான் நாவாயினர். இப்போ தெரியுதுங்களா திருமுறையான் கேட்கணும், திருமுறையான் படிக்கணும். நான் தினமும் புத்தகத்தை கையில் வச்சுருக்கிறேன். புத்தகம் வீட்டில் இருந்ததுனாலுமே உனக்கு புண்ணியம் கிடைக்கண்டான்னு சொல்கிறாங்க. உண்மை. அதை வாங்கி சின்ன வயசுலேயே வச்சுட்டு எங்கள் அப்பா வச்சுருந்தாரு, எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு, பரம்பரையாக இருக்குதுன்னு வச்சு மூட்டையாகவே வச்சுட்டு போயிடவங்களாம் இருக்கிறாங்க. அவர்கள் இதை ஏன் பயன்படுத்தினார்கள் என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் கூட 30 பேர் இருந்தோம், 27 பேர் படித்து கடைசியில் தேர்வு எழுதின பேர் 27. அதில் எல்லாருமே ஓரளவுக்கு புடம் போட்ட தங்கங்களாக இருக்கிறாங்க. ஒரு வகையில் துறையில் அப்படியே இல்லையா, யாருமே ஃபெயில் ஆகி அதில் வந்து இந்த துறையிலிருந்து மாறுபட்டு போகலை. அதெல்லாம் இருக்கட்டும். ஆக அவர்கள் வந்து வேற வழி. இது எப்படின்னாக்கா இந்த சித்தாந்தங்களையும் திருமொழிகளையும் படிக்க தொடங்கினாக்கா வருது. புத்தகங்களை வீட்டில் வைக்கிறோம்னாக்கா அதை பார்க்கணும். புத்தகம்னு இருந்தாலும் எதுக்கு, படித்தாதான் புத்தகம், அரிசி இடித்தாதான் அவள் இல்லைன்னாக்கா அது ஒன்றும் கிடையாது. அதனால் நம்மெல்லாம் படிப்பதற்கும் நம்முடைய அறிவை தூண்டுவதற்கும் அறிவை இடிப்பதற்குமாக இந்த திருமுறைகள் நான் இன்றைக்கி வரும்போது இதை சொல்லணும்னு தான் முயற்சி பண்ணிட்டே அதை சிந்திச்சுக்கினே வந்தேன். நாவாயே நாவாய். அந்த வகையிலே நம்முடைய திருமுறைகளை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வந்து இருக்கின்ற அத்தனை திருவடிகளை வணங்குகின்றேன். ஏதோ முறையாக படிப்பதற்கு முதல்ல நான் படிச்சுக்கணும். நான் படித்தா தானே அடுத்தவங்களை படிக்க வைக்க முடியும். அதை சார் 15 கொடுத்துருக்கேன் நான் ஸ்கிரிப்டு. இல்லை அவருக்கு அந்த ஸ்கிரிப்டு இல்லைன்றாரு. ஓ அதான் புக்கு வச்சுருக்காங்களா, அதை அப்படி கொடுத்துருங்க. இல்லை 15 கொண்டு வந்தேன், 15 கொண்டு வந்தேன் நான்.
சரி இருக்கட்டும். இல்லை உங்ககிட்ட இந்த புக்கு இங்கே இல்லை புக்கு எங்கிட்ட. சரி வந்துடுவார். ஒரு 5 போட்டு வந்துடுவார். இதில் 2 நாளைக்கும் சேர்ந்து பதிகள் இருக்கிறது. ஆகையினால நான் 2 நாளைக்கும் சேர்த்தாப்புல ஒரு ஜெராக்ஸ்காரனை போட்டு அந்த ஜெராக்ஸை புத்தகத்தில் அப்படியே எடுத்தாக சரியாக எடுக்கலை. திருவாவடுதுறை ஆதீன புத்தகம் இது. 2 பேஜில் அடங்குற மாதிரி 2 பதிகத்தையும் கணக்கு பண்ணி பார்த்து அவர் ஒரு அதிகமாக கேட்பார், ₹1 அதிகமாக கேட்பார். கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அவர் மிஷினில் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆதீன புத்தகம் தான் இது. இதில் ஆதீன புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதீனம் வெளியிட்ட புத்தகம். ஒவ்வொரு பதிகத்தின் முடிவிலும் திருச்சிற்றம்பலம் போடணும். பதிக முடிவிலே திருச்சிற்றம்பலம் போடுவது மரபு. இவங்க யாருக்கிட்ட கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய செயல் தான் இது. இல்லை, திருவாவடுதுறை ஆதீனம் மேலே இருக்கும் பாருங்க. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய பதிப்பு தான். எனக்கு அப்படியே கண்ணு கூசுது அது. அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா மனக்கட்டி எல்லாத்தையும் திருச்சிற்றம்பலம் அந்த புண்ணியமாக நம்ம கிடைக்கணும் என் புத்தகத்தில் மொத்தம் நானே எழுதி வச்சுருப்பேன். அதுதான் என்னுடைய கையெழுத்தில் திருச்சிற்றம்பலம்னு இருக்கும். இறுதியில் இல்லை. திருச்சிற்றம்பலத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதனால் ஆதீனத்தினுடைய இந்த இதை நம்ம செய்திக்கு வருவோம். கொஞ்சம் விரைவாக தான் முடிக்கணும். இதில் தண்டபாணி தேசியருடைய உரை தான் இன்றைக்கி நான் கொள்ளப் போகிறேன். இந்த உரைக்காக வேறு எல்லாம் பார்த்து ஒரு நெட்டில் கண்டுபிடிச்சி கொண்டாந்து வச்சுட்டுருக்கிறேன். நான் அதையே எடுத்து கொடுத்து இன்னும் நிறைய போட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி அதெல்லாம் ஓரளவு உள் வாங்கிக்கினேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இதே மடத்தில் பின்னால் வெளியீட்டில் பொழிப்புரை, தெளிவுரை, பொழிப்புரை, குறிப்புரை. தண்டபாணி தேசிகருடைய குறிப்புரை, பொழிப்புரை குருசாமி தேசிகரை போட்டு, இன்னும் வேடிக்கை என்னன்னா அது ஆங்கில பொழிப்புன்னு கொடுத்துருக்காங்க. வேணுமா ஆங்கிலத்தில் படிக்கணுன்னா கூட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருக்குறாங்க. அது எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு செல்ஃபோனில் வச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளோ அளவுக்கு திருமுறைகள் வேலை செஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வகையிலே இந்த திருமுறைகளை முறையாக படிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இயன்ற வகையிலே படிப்போம். இன்றைய தினம் திருப்புள்ளமங்கை. இந்த திருப்புள்ளமங்கை என்பது பெயரை எதுவென்றால் காரணப்பெயர். நம்முடைய உலகத்திலே பெயர் கொடுக்கணுன்னாக்கா 2 பெயர் தான் விடுவாங்க. காரணப்பெயர், இடுகுறி பெயர். இடுகுறி பயலேன்னாக்கா எந்த காரணம் இல்லாத இருக்கிற ஆளுனான்னு அர்த்தம் சொல்லுவோம் நம்ம பேசுகிற போது. சரியான தற்குறி இடுகுறி. காரணம் இல்லாமல் விடுவது இடுகுறி பெயர். ஆனால் இது காரணப்பெயர். திருப்புள்ளமங்கை என்பது புட்கள் வழிபடுகின்ற இடம். அந்த குறிப்பில் கொடுத்துருக்காரு. பறவைகள் இன்றைக்கும் திருப்புள்ளமங்கை ஆலயத்தினுடைய கோபுரத்திலே வசித்து கொண்டு வருகின்றன. அதனால் புல் என்றால் பறவை. அந்த புல் என்றாலுமே பறவைகளுக்கு எது சிறப்பானது என்றால் கழுகு தான். பட்சிகளின் ராஜா என்று கூற வேண்டுமென்றால் கழுகு. ஆகையினாலே இன்றைக்கும் திருப்புள்ளமங்கை தலத்திலே கழுகுகள் கோபுரத்திலே எப்பொழுதும் வசித்து வருகின்றது என்பது நம்முடைய உரையாசிரியர் என்ற குறிப்பு. அதனால் புல் மங்கைண்டா திருப்புள்ளமங்கை என்கின்ற பெயர் காரணம் இது. அடுத்தது இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறதுக்கு. ஆலந்துறை, இந்த ஊருக்கு பேர் ஆலந்துறை என்பதும் திருக்கோயிலுக்கு பேர் தான் ஆலந்துறை. ஆலயத்துக்கு பேர் ஆலந்துறை, தலத்துக்கு பேர் திருப்புள்ளமங்கை. தலம் வேறு கோயில் வேறு என்பது சில இடங்களிலே அமைவது வழக்கம். ஆகையினாலே இந்த திருப்புள்ளமங்கை என்பது ஊர் பேர். ஆலயத்துக்கு பேர் ஆலம்துறை. ஏன் ஆலம்துறை என்று பெயர் வந்திருக்கிறது என்றால், ஆலம் என்றாலுமே நமக்கு விஷயம் தெரியும். ஆலத்தினாலுமே ஞாபகம் வருது ஆலகண்டன், நீலகண்டன். ஆலகால விஷயத்தை அருந்தியவன். தேவர்கள் அமிர்தம் கடைஞ்சது வரும். அது செய்தி தான் இங்கேயும் வருது. தேவர்கள் அமுதம் கடைஞ்ச போது விடம் உருவாகிறது. அந்த விடத்தை அமுது செய்த இடம் இது என்று தல வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஆலந்துறை. ஆலயத்துக்கு பேர் ஆலந்துறை, ஊரின் பேர் திருப்புள்ளமங்கை. இன்றும் இன்னொரு பேர் அது கொடுத்துருக்குறாங்க, பசுபதி கோயில். அந்த கோயிலுக்கு பசுபதி கோயில் என்கின்ற ஒரு பெயரிட்டும் வழங்கப்படுகிறது. பசுபதி என்றால் நமக்கு நன்றாக தெரியும். பசுக்களுக்கெல்லாம் பதி, உயிரினங்களுக்கெல்லாம் தலைவன் அவர் தான். அவரது தலைவர்ன்ற மாதிரி அங்கே வைணவத்தில் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்கள் என்று அது நம்ம சிவஞான முனிவர் அருள் சொல்கிற போது
உலகம் யாவையும் தாமலாகன்னு சொல்வார். அவர் தலைவன்றவரே சிவபெருமான் தான் குறிப்பிச்சுக்கிறார். அந்த பாட்டியை சிவபெருமான் பற்றி பேசிட்டார். சிவஞான முனிவர் வாரம் செஞ்சிருக்கிறார் இந்த ஊரில். அதனால் இந்த பசுபதி அடைமொழி சேர்த்து அடுத்தது இன்னொரு பேரும் ஆகிறது, வேளாளர் பசுபதி கோயில். வேளாள பசுபதி கோயில். இப்போது ஆலந்துறை என்பது ஆலயத்துக்கு பேர், தலம் திருப்புள்ளமங்கை. அந்த ஊருக்கு வேறு பெயர்கள் என்றால் பசுபதி கோயில் என்றும் வேளாள பசுபதி கோயில் என்றும், இந்த வேளாளர் என்று கூட சேர்த்து இருக்கின்ற ஒரு காரணம் அங்கே கல்வெட்டுகளே கிடைக்கின்ற செய்தி இது. இதனால் இன்னொன்று, இந்த இடத்திலே பிரமன் பூசித்த தலம். புட்கள் இங்கே எப்பொழுதும் வசித்து வருகிறது. சார் இந்த புல் வசித்து வருகுதுன்றத ஞானசம்பந்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேவார பதிகத்தில் தேடி பார்த்தா அது வேற, அங்கே இல்லை. இந்த ஊருக்கே, இந்த ஊர் பதிகம் இன்னைக்கு படிக்க போகிறோம். இன்றைக்கு படிக்கிற பதிகத்திலே கோபுரத்திலே சதாசர்வ காலமும் வசித்து வருகிறது என்பதற்காக இங்கேயும் ஞானசம்பந்தருடைய வாக்கு வருதான். இந்த பதிகத்தில் வருகிறது, பொந்தின் இடை தேனுந்திய என்று மருளார் வாக்கு கிணங்க பொந்துகளிலெல்லாம் தேனடை காணப்படுகிறதா அந்த ஆலயத்தில். பொந்தின் இடை தேனுந்துரு என்பது அவர் இயற்கையை சொல்லிக்கின்னு வரும்போது வராரு. அது இயற்கை வரணுனையா கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த ஆலயத்திலே இன்றைக்கும் பொந்துகளிலே தேனடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதாவது திருச்சக்கரப்பள்ளியை சார்ந்து ஒட்டி இருக்கின்ற சப்த தானப்பதி தலங்கள் என்று இருக்கிறது, 7 தலங்கள். அதிலே இதுவும் ஒன்று. பெருமானுக்கு பேர் ஆலந்துரைநாதர், பசுபதிநாதர். பிரமன் வழிபட்ட காரணத்தினாலே பிரமபுரி ஈஸ்வரர். இறைவிக்கு ஒரே பேர் தான், அல்லியம் கோதை அம்மையார். தீர்த்தம் காவிரி. இந்த தலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கல்வெட்டுகள் ஆய்வு செய்கிற போது 1921 13 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கிறது. 1921. பெரும்பாலும் இந்த இதுக்கெல்லாம் கல்வெட்டுகள்லாம் எடுத்தது ஆங்கிலேயன் காலத்தில் எடுத்தது. இதில் ஆங்கில கலெக்டர்கள்லாம் சில பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் முன்ன கூட ஒரு பேரை சொல்லியே சொன்னேன் நான். ஆகையினால் 1921 இவைகளெல்லாம் படியெடுக்கப்பட்டு இருந்தது. இங்கே சப்த கன்னிகளிலே, சப்த கன்னி என்று சொன்னால் நம்ம இப்போ கன்னிமா கோயில்னு சொல்கிறோம். சப்த கன்னிகள் என்றால் உமையம்மையே சப்த கன்னிகளாக இருக்கின்ற தலங்கள் உண்டு. உமையம்மை 7 கன்னிகளாக இருக்கிறார்கள். திருவிளையாடல் புராணத்தில் ஒரு இடத்துல விளக்கமாக இருக்குது. அந்த உமையம்மை இருக்கின்ற அந்த 7லே சாமுண்டி என்பது ஒன்று. சப்த கன்னிகளிலே ஒரு கன்னியினுடைய பெயர் சாமுண்டி. உமையம்மையினுடைய மறுபெயர்கள் தான் அதெல்லாம். வழிபட்ட தலம் இந்த இடத்துல சாமுண்டி வழிபட்டிருக்கிறார்கள். இந்த தலத்துக்காக கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்குது. ஞானசம்பந்தர் தான் வழிபட்டிருக்கிறாரு. இந்த பெருமான் ஞானசம்பந்தர் அங்கே போகிறார். சக்கரப்பள்ளியை வணங்கி விட்டு போகிறார். பக்கத்திலே இருக்கின்ற சக்கரப்பள்ளியை வணங்கி அங்கே வயல் கரை வழியாக செல்கிறார். ஞானசம்பந்தர் செல்லுகிற போது இந்த வயலை பற்றி நல்லா சிறப்பாக இந்த பதியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. வயல் கரை வழியாக திருப்புள்ளமங்கையை செல்லுகிறார்கள். அருமையாக வயல் கரை வழியாகத்தான் செல்கிறார். அது மாதிரி இருக்கிற போது அந்த பல்லக்கு சுமந்து கொண்டு இருக்கலாம் எப்படி இருந்திருக்கிறாங்களாம் யோசித்து பார்க்கணும். இந்த ஊரிலே பெருமான் தரிசனம் பண்ணுற போது அவருக்கு பல்லக்கு கிடைத்து விட்டிருக்கிறது. ஆகையினாலே செல்லுகிறார்கள். அங்கே இருக்கின்ற ஆலந்துறை என்கின்ற கோயிலுக்கு போயிட்டு இறைவனுடைய திருவடிவத்தை அன்போடு வணங்கினார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லுகிற செய்தி தான். நான் அந்த பாட்டை படிச்சுட்டு போகிறேன். இறைவனை அன்போடு வணங்கினார்கள். அப்போ தான் பாடிய பாடல் தான் பாலுந்துரு திரளாயின என்று தொடங்குகின்ற இந்த பதிகத்தை பாடி அருளினார்கள். எப்பொழுது அந்த பதிகத்தினுடைய பெயரை நம்முடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் குறிப்பிடுகிறாரோ அந்த பதிகத்துக்கு குறிப்புரை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிடையும் கொடுத்துருவாங்க. பெரிய புராணத்தில் நீங்கள் கோயம்புத்தூரில் வெளியிட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பழைய இதில் தான் அவங்ககிட்ட காப்பி ரைட்டை வாங்கி தான் வெளியிட்டாங்க. கொஞ்சம் நல்லா இப்போ எப்படி அறக்கட்டளையில் காஞ்சி புராணத்தை வெளியிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அந்த பழைய பதிப்புலேருந்து கொஞ்சம் சேர்த்தெல்லாம் கூட வெளியிட்ட மாதிரி அந்த பதியத்தோடு கூட சேர்த்து சில சிறப்பான கோயம்புத்தூருடைய பதிப்பு நன்றாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், சிகேஎஸ் உரை தான் அது. அவருடைய சிகேஎஸ் உரையை பாடினார். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த காலத்தில் அந்த உரையை போட்டதே பெரிய கஷ்டம் ஆங்கிலேயன் காலத்தில். இப்போ இவங்க அதை போது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இரண்டிலையுமே இந்த சிறப்பு கொடுத்துருக்கிறார்கள்.
இந்த பதியத்துக்கு உண்டான விளக்கம் ஓரளவு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. குறிப்புரையாக சில சொல்லியிருக்காங்க, அதை நான் கலந்து சொல்லிடுறேங்க. ஆகையினால் இது வந்து காவிரி தென்கரை தலங்களிலே ஒன்று. காவிரி தென்கரை தலத்திலே இன்றைக்கு படிக்க போகிறது 18வது பதி. நாளைக்கு படிக்க போகிறது அங்கே வந்து இது வரும்போது சொல்கிறேன். நாளைக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி, நான் ராத்திரி உட்காந்துங்கன்னு வில்லி பாரதத்தை எடுத்து படித்தேன். இது எங்குமோ அரக்கன் பாண்டியதுன்னு சொல்லிட்டு வருதே அந்த இடத்துன்னு பார்த்தா வில்லி பாரதனாக்கா எனக்கே சந்தேகம் வந்துச்சு. இதை கொண்டு போய் நம்ம அடியார்கிட்ட கொடுத்தாக்கா கேள்வி வந்து நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஆகிப்போச்சு. அது நாளைக்கு வச்சுப்போம் அதை. ஆனால் அந்த பதியத்தில் அது ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. அதுவும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வச்சுங்க, இல்லைன்னா நாளைக்கு ஒரு 10 போட்டுக்கலாம். நம்ம அந்த காவிரி தென்கரையிலே 18வது தலம். நாளைக்கு படிக்க போகிறது 108வது தலம். இங்கே பெரிய புராணத்திலே இந்த ஒரே ஒரு பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் தான். இந்த தலத்திலே அவர் எவ்வாறு சென்றார் அதை நான் உரை விளக்கம் கொடுத்துட்டேன். எப்படி அந்த இடம் 2261வது பாடல் பெரிய புராணத்திலே 2261 ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறை கூறுகின்ற அந்த அந்த இதிலே வந்து புராணத்திலே 363வது பாடல். தலைவதம் சக்கர பள்ளி தன் இடை அகன்று, திருச்சக்கரப்பள்ளி என்கின்ற தலத்திலே இருந்து வழிபட்டு அங்கிருந்து அகன்று அலைபூனல் பானைகளின் அருகு போய், என்ன அருமையாக சொல்கிறாருங்க. அலை புனல் பனைகளின், ஏன்னா பனை என்றால் 3 சுழினை உங்ககிட்ட இருக்காது. பனை என்றால் 3 சுழினை. பனைன்னா என்னது? 2 சுழினைனா பனை மரத்தை வச்சுக்கலாம். பனைகளின் அருகு போயினா பனை மரம் எதுன்னு பண்ணால் நல்ல வயல் சார்ந்த பகுதியும். இந்த இடத்துல பனை என்றால் இடைக்குறை விகாரமாக பண்ணை என்பது பனை என்று யாப்பு அமைதிக்காக கொல்லப்பட்டது. பண்ணைகளின் அருகு போய், ஆக வயல்வெளிகளிலே, பண்ணை என்றால் பண்ணைகள் வயல்வெளிகளே சென்று போ. அருமறை புலனீரும் சிந்தையார், அருமறை புலன் ஊரும் சிந்தையார் புள்ளமங்கைப்பதி. அந்த தலத்திலே புள்ளமங்கை என்பது பதி. தலத்தினுடைய பேர் ஆலந்துறைன்னு சொன்னேன். ஆக இந்த புள்ளமங்கை பதியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களாம்? புலன் ஊரும் சிந்தையார். இந்த புலன் ஊரும் என்பது இந்த பதிகத்தில் ஒரு இடத்துல விளக்கம் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வருது. இதில் புலன் வழி இவங்க போக மாட்டாங்களாம், புலன்கள் இவங்க வழி வருமா. புலன் வழி உற்றல் என்றால் புலன் வழியை இவங்க போவாங்களாம். ஆனால் அந்த திருப்புள்ளமங்கயத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் புலன் உறும் சிந்தையார். புலன்கள் எல்லாம் அடங்கி நான் நீ சொல்லுகிற பிரகாரம் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய சிந்தையை உடையவர்கள். புலன் உறும் சிந்தையார் புள்ளமங்கை. அப்படிப்பட்ட அடியவர்கள் வாழ்கின்ற இறை சிந்தையோடு இருந்து இறைவனுடைய திருவருளாலே தங்களுடைய 5ஐ அடக்குது என்று சொல்லுகிற வள்ளுவர் பேராசனுடைய தன்மைக்கிணங்க அப்படிப்பட்ட தன்மையோடு ஆலந்துறை கோயில். ஒரே என்ன அருமையாக சேக்கிடார் சொல்லிட்டார் பாருங்க. தலத்துக்கு பேரு இல்லை புள்ளமங்கைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கீழே வந்து ஆலந்துறை கோயில் வந்து எழுதினார். அப்போ ஆலந்துறை என்று கோயில். அப்படியே அந்த பாட்டில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க சேக்கிடார். அதனால தான் பெரிய புராணத்தை வச்சுன்னு திருமுறையை படிக்கணும்னு சொல்கிறதே நான். அப்படிப்பட்ட அந்த கோயில் போயிட்டு அங்கே இருந்து எப்படி வணங்கினார் பார்த்தாக்கா, பொன்னடி. நீங்கள் ஒன்றா எல்லா இடத்துலையும் பெரிய புராணத்தில் பாருங்கள், அடியார் பெருமக்கள் ஞானசம்பந்தராக இருக்கட்டும், நாவுக்கரசராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெருமானை வணங்கி எப்படி எழுந்து செல்வார்கள் என்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வணங்கி செல்கிறார்கள் என்றால், மண்ணுமக்கோயில் சேர் மான்மரி கையர்தம் பொன்னடி, பெருமானுடைய திருவடியை தலமுற சாஷ்டாங்க நமஸ்காரம், தலமுற புரிவோடும், பெருமானுடைய தன்மையை புரிந்து கொண்ட தன்மை புரிவோடும் தொழுதார். எப்போ பட்டுங்கின பிறகு பெருமானை தொழ வேண்டும், அதுக்கப்புறம் எழ வேண்டும். தொழுது எழுந்து இன்னிசை தமிழ் புனைந்து, அதான் இன்னிசை தமிழ் புனைந்து. என்ன சொல்லியிருக்காரு அந்த தலனுடைய பதியத்துடைய பேர். அங்கிருந்து அவர் திருப்பின்னு பக்கத்தில் இருக்கின்ற பாலைத்துறைக்கு சென்றார்னு சொல்லிட்டார். இது வழிச்செலவு. வழிச்செலவோடு பதிகம் புக்கு ஒரு புக்கு இருக்குது. நம்முடைய யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர்
தலைவழி உரைன்னு போய் எழுதியிருக்காரு. மூவர் பெருமக்கள் எந்த தளத்துக்கு போனாங்க, என்ன பாட்டு பாடினாங்கிறது உரைநடையாக ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. அந்த வகையிலே அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பாட்டு பாடிமா. பாலுந்துரு திரளாயின பரமன். பெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. பால் உந்து உரு திரள் ஆயின பரமன், பிரமந்தன் போலும் திரள் அவர் வாழ்தரு. பிரமனுக்கு சமமாக வேதங்களிலே வல்லவளாக இருக்கின்ற அடியார் பொருட்கள் வாழ்கிறார்கள். அவங்க பால் உந்துரு திரள், பாலை உந்துவதினாலே, தண்ணி இருக்கு குடிச்சு, பாலை உந்துவதினாலே என்றால் பாலை கடைவதினாலே. பாலை கடைவதனாலே என்ன கிடைக்கும்? நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நெய் கிடைக்கும். ஆகையினாலே வெண்ணெய் தான் நெய்க்கு அடிப்படை. ஆகையினாலே பாலினுடைய கிடைக்கக்கூடிய பயன், பாலில் இருக்கிற பயன் எது என்றால் நெய். அதுதான் அதில் இருக்கிற சத்து. அந்த வெண்ணெய் போன்று இருக்கின்ற பரமன், அப்படிப்பட்ட பரமனை வழிபாடு செய்கின்றவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அடுத்தது பிரமன் தான் போலும் திரள் உடையவர்கள். பாலுந்துரு திரளாகிய பரமன் சிவபெருமானுக்கு சொல்லிட்டார். பிரமன் தான் உந்துரு போலும் என்றால் பிரமனை போல தன்மை உடையவர்களாக இருக்கின்ற அந்த அடியவர்கள், அந்தணர்கள். இங்கே அந்தணர்களுக்கு தான் பிரமனை அடிப்படையாக சொல்லுவாங்க. அந்த அந்தணர்கள் வாழ்கின்ற இடத்திலே பொழில் சூழ் புலமங்கை, இதுக்கு பொருள் சொல்லவே வேண்டியதில்லை, பொழில்கள் சூழ்ந்ததாக இருக்கின்ற புள்ளமங்கை என்கின்ற தலத்திலே காலன் திரள் அற சாடிய கடவுள். வரலாறு சொல்றாரு. காலனை காலால் கடிந்தவன் பெருமானுடைய காலன் என்கின்ற யமனுடைய திரள் அழியும்படியாக, யமன் அழியும்படியாக செல்லலை. ஏன்னா யமன் அழிஞ்சிட்டாக்கா இவர் தானே யமனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. அதனால் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, பிடபிள்யூ எல்லாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்தில் அவங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. சரிப்பட்டு வரலையா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி இவனுடைய திரளை கொஞ்சம் அழிச்சு நீ இங்கே போ அங்கே போன்னு பண்ணுற மாதிரி. அப்படிப்பட்ட காலன் திரள் அற சாடிய, காலனுடைய திரள் என்பது அவனுடைய வேகத்தை காமிச்சான். அவனுடைய திரள் என்பது தன்மை, வேகம். அவனுக்கும் வேகத்தையும் பெருமான் தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த வேகம் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும், காட்டாத இடத்துல காமிச்சிட்டேன். என்னடியார் உயிரை வவ்வேல் என்று அடல் கூட்டுவதை நான் உட்கிறது. அப்படிப்பட்ட பெருமானுடைய இடத்திலே, அந்த இடத்திலே கருதி, அந்த பெருமானுடைய கருதி 3 செய்தி சொல்றாரு. பெருமான் தான் பாலிலே கிடைக்கின்ற பொருளாக, முக்கியமான பருப்பொருளாக இருக்கின்ற வெண்ணெயை போன்று நமக்கு கிடைப்பான். இன்னும் வெண்ணெயை போன்று கிடைப்பான்னா என்ன பண்ணணும்? நம்ம கடையணும். விரையில் தீயினன் பாலில் படுநை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான்றாங்களே. இந்த 3க்குமே விரையில் தீ, பாலில் படுநை, இன்னும் இருக்குது. விரையில் தீ, தீயினன், விரையில் தீ அனல், தீயினன் தீ அனலாக இருக்குது, விரையில் அனல் இருக்குது. பாலில் படுநை போல் மறைய நின்றுள்ளான் மாமணி சோதி 3வது. இந்த 3க்குமே பொதுவாக என்ன செஞ்சால் கிடைக்கும்னாக்கா முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இந்த முருக வாங்கி கடைய 3 சொன்னார். எங்கேயோ போய்ங்கிற நம்ம இருந்தாலும் தெரிஞ்சுப்போம்.
முருக வாங்கி கடைய மூணு சொன்னார் இல்லை. முதல்ல என்ன சொன்னார்? பால் என்ன பண்ணணுன்னாக்கா, வெண்ணெய் எடுக்கணுன்னாக்கா தாய்மார்கள் என்ன பாடுபடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்லலை. முருக வாங்கி கடையணுங்க, அதுக்கு தான். அது அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? தீக்கடைக்கோள், தீயில் அனல் இருக்குன்னா அது வரணும்னா என்ன பண்ண தெரியுமா? வாங்கி கடைஞ்சாலுமே போதும். முருக வாங்கி கடையணுன்றதுல வெண்ணெய் எடுத்து அது நெய்யாகிற வேலை தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு முதல்லையே ஒரு வாட்டி அதை காய்ச்சி அதை பக்குவப்படுத்தணும். இங்கே அப்படி இல்லை, தீக்கடைக்கோளில் ஒரு கடை. இது கடைய முருக வாங்கி கடைய சாதாரணமாக. அடுத்தது என்ன சொன்னார்? மாமணி சோதி என்ற இல்லையா, மணியிலே இருக்கின்ற ஒளி தொடச்சா போடும் கடைய. இந்த மூணையை ஒன்றா நிறையா வச்சு கொண்டு முருக வாங்கி கடைய என்பதை பாலில் நெய், அதுதான் அதாட நீ விட்டுடுவோம். பால் உந்து உரு திரள் என்றால் பாலிலே இருக்கின்ற வெண்ணெய் எடுக்கிற மாதிரி சொன்னார். இதனை புள்ள மங்கையிலே இருக்கின்ற கடவுளை தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால இந்த பெருமானை தொழுகிறவர்கள் என்ன அடையாது? வினை அடையாது. வினை அடையாது. இந்த வினை அடையாதுன்றதுக்கு சார் இருக்கிற பழைய வினை போடுமா? இப்போ நிகழ்வினை ஒன்று இருக்கிறதா, அது போகுமா? ஏற்கனவே ஒரு மூட்டை இருக்குது, அது போகுமான்னா? பெருமானை வழிபாடை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இனிமேல் எப்போ இந்த இடத்துல வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்களோ இனிமேல் உங்களுக்கு வினை வராது. இந்த இடத்துல ஏறு வினை என்று சொல்லுகிறோம் இல்லையா, வருவினைகள் இருக்காது. அந்த அந்த ஒரு தன்மையை தான் ஏறு வினைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆகாமியங்கள் என்று சொன்னார். அது தண்டமான தேசிகர் தமிழில் சொல்கிறதுனால ஏறு வினைன்னு கொடுத்துருக்காரு. வேறு ஆகாமியங்கள் அடையாது என்பதனை வினை அடையா என்பதற்கு ஆகாமியம் வனாது என்பதற்கு மலையான் மகள் கணவன் மாலி கடல் சூதரு தன்மை புலையாயின களைவானிடம் பொழில் சூழ் புலமங்கை கலையான்மலி மறையோரவர் கருதி தொழுதேத்த அலையார் புனல்வரு காவிரி ஆலந்தூரை அதுவே. இதுக்கு நிறைய விளக்கம் தேவையில்லை. ஆலந்துறை ஒவ்வொரு பதிகத்திலும் வருகிறது. அலையார் புனல் காவிரி என்றால் சராசர்வகாலம் காவிரியிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 6 மாதமாக ஓடிங்குதுப்பா நமக்கு. ஆகையினால அலைகள் நிறைந்ததாக இருக்கின்ற புனலை உடையதாக இருக்கின்ற காவிரி கரையிலே இருக்கின்ற ஆலந்துறை என்கின்ற தலத்தை தொழுது ஏத்தினால் என்ன கிடைக்கும் பாருங்க. கலையான் மலி மறையோதவர் கழுதி தொழுது ஏத்த. அங்க ஆலந்துறையில இருக்கிற பெருமான் யாருக்காக இருந்து கொண்டு இருக்கார்? நமக்கு கிடைக்கும்னு போன பதியத்தில் சொல்லிட்டாரு, வினை தீரும்ட்டார். ஞானசம்பந்தர் பதியினுடைய அடிப்படையே வினை தீர்தல் தான். முதல் பதியத்தில் நமக்கு வினை தீரும் சொல்லிட்ட பிறகு, ஏனென்றால் அந்த தலத்திலே தோது கொண்டிருப்பவர்கள் மறையோர், கலையால் மலை மறையோர் என்றால் உலகியல்கள் தத்துவங்களை அத்தனையும் அறிந்தவர்களாக இருக்கின்ற கலையால் மலை என்பது உலகியல் தத்துவங்கள். அதுக்கப்புறம் ஆகமங்கள் மலை இதுன்னா அதான் சொல்கிறது. ஞானசம்பந்தர் வருகிற போது கலைஞானமும் 2 ஞானம் வந்ததுன்னு சொல்லுவார். ஓமையிலா திருப்பெருகு சிவஞானம் சொல்வார். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். உணர்வறிய மெய்ஞானம் ஆகமங்களையும் கலைஞானம் என்பது இங்கே மற்ற வேதங்களையும் கூறுவது என்கின்ற ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே கலைஞானங்களை அறிந்தவர்களாக இருக்கின்ற வேதியர்கள் வாழ்கின்றவர்கள். அவர்கள் பெருமானை கழுது தொழுதுகிறார்கள். அந்த பெருமான் தான் அங்கே இருக்கிறார். ஆகையினால நீங்களும் அங்கே வழிபாடு செய்யுங்கள். போன பாட்டில் போய் அவர் வழிபாடு செய்யுங்கள்னு சொன்னார். அங்கே இருக்கிற மறையோர்கள்லாம் வாழ்கிற ஊர் அதுன்னு சொன்னார். அந்த மறைவார்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கலைஞானம் முழுவதுமாக வேதங்களை உணர்ந்து தத்துவங்களை அறிந்தவர்களாக இருக்கின்ற கலைஞானம் உடையவர்கள் எல்லாம் தொழுகின்ற தலம் நாமும் அங்கே தொழ வேண்டும் என்பது குறிப்பாக கொடுத்துருக்காரு. சொல்ல போகிறேன். இன்னும் வரேன், இன்னும் நானே வரல, கீழே தான் வரேன்.
மலையான் மகள் கணவன் மலி கடல் சூழ்தரு தன்மை புலையாயின களைவானிடம். மலையான் மகள் கணவன், மலையான் மகள் கணவன் அது தனியாக பிரிச்சுங்க. மலையான் மகள் கணவன்னா மலையறையன் மகளாக இருக்கின்ற உமையம்மை, உமையம்மையினுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமான் கடல் மலி கடல் சூழ்தரு தன்மை புலையாயின. இது பொருள் சொல்லி மலி கடல் சூழ்தரு என்றால் உலகத்திலே நீர் பகுதி 71%, 29%. இது எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னே சொன்னது. இன்னைக்கு பார்த்தாக்கா பர்சன்டேஜ் ஏறிட்டு இருக்கும். ஏன்னா கடல் உள்வாங்கி இருக்கிறது. சில இடங்களிலே பல இடங்களெல்லாம் இல்லாத ஆயிருக்கு. இப்போ 71, இப்போ 73 ஆயிட்டு இருக்கலாமா? 71 என்பது 72 கூட இருக்கலாம். ஆகையினால 71-29 நாங்கள் படிக்கிற போது, நாங்கள் இருக்கிற போது, ஆக மலி கடல்னு ஆனால்தான் உலகத்திலேயே நிறைந்து இருக்கிற கடல்னா மலி கடல் சூழ்தரு. இந்த மலி என்பதற்கு இது ஒரு பொருள் சொல்லலாம். கடல் சூழ்தரு தன்மை புலையாயின, கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு வினை சேரும். வாழ்வதனால் இருக்கின்ற நமக்கு தேவையான எல்லாம் அதை போட்டு கழிப்பதற்கு யாரும் கிடையாது. வாழ 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 நமக்கு வினை சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வினையை களைய வேண்டும் என்றால் களைவானிடம் புனமங்கையிலே இருக்கின்ற வேதியர்கள் வாழ்கின்ற, வேதியர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த காவிரி கரையிலே இருக்கின்ற ஆலந்துறையை தொழுங்கள். அதான் கடல் சூழ், இப்படி பிரிச்சுக்கணும். கடல் சூழ்தரு தன்மை புலை, கடலில் பொழில் சூழ்ந்த அந்த கடல் சூழ்கின்ற உலகத்திலே வாழ்கின்ற எப்பவுமே உலகத்தில் வாழ்கிறவங்க வினை உண்டு. வந்து செய்யணும் எல்லா செயலுக்கும் வினை என்கிற போது இங்கே வந்து நல்வினையும் இருக்கிறது. இப்போ நாம் கூட வினை செஞ்சுக்கிறோம், நம்ம செய்கிறோம். என்ன வினை நம்ம செய்கிறது? நல்வினை செய்து கொண்டு இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றா வீட்டில் டைம் டேபிள் போட்டு டைரியில் எழுதி பாருங்கள். இன்றைக்கி நான் செய்தியிலே நல்வினை எத்தனை தீவினை எத்தனைன்னா, உண்மையிலேயே சிவஞான அருண் கட்டிலே வந்து நீங்கள் இங்கே உட்காந்துக்கிற இடம் கொஞ்சம் நல்வினையை செய்து கொண்ட இடம். இந்த நல்வினையானது உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு செய்கிற தீவினையிலேருந்து உங்களை மீட்டுடும். அதுக்கப்புறம் தீவினையே செய்ய வராது. புள்ளமங்கையில் ஞானசம்பந்தர் சொல்கிறபடி அந்த தலத்திலே சிவபெருமானை வழிபாட ஆரம்பிச்சா எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்டது கடல் சூழ்தலால் வந்த புனலால் மனத்தை களைகின்ற பெரிய இடம். அடுத்தது இந்த கடல் சூழ்தலால் வந்த பண்பாகிய புலால் மனம். இன்னும் ஒரு குறிப்பு சொல்கிறாருங்க இவர். கடல் சூழ்துன்னா இங்கே கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த வேதாரண்யம் போகிற போது அங்கே ஒரு தலம் இருக்குது பாருங்கள், கோயில் ஒன்று. அந்த கோயில் உள்ளே போன ஏன் இப்போ சென்னையில் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போங்க. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு பஸ்காரன் விட்டுட்டோன்னே அங்கேருந்து அந்த அஷ்டலட்சுமி கோயில் போகிற போது எவ்வளவு வாசனையை நாம் அனுபவித்து போய் அப்புறம் அஷ்டலட்சுமி கோயில் பாருங்களா. அதே மாதிரி அங்கே வேளாங்கண்ணி கடற்கரையில் அங்கே போனாலும் இந்த வாசனையெல்லாம் அனுபவிக்கணும். அதை சொல்கிறாருங்க. கடல் சூழலால் வந்த பண்பாகிய புலால் மனத்தை களைகின்ற பெரிய இடம். ஏனென்றால் இது ஒரு குறிப்பு கொடுக்குறாரு அவர். புலை என்றால் அந்த புலால் வாசனை தீர்தான் இருக்குதா இல்லையா? இப்போ ராமேஸ்வரம் போய் பாருங்கள், காய வச்சுருப்பாங்க, வாசனை எல்லாம் தீர்க்கணும். இவருடைய வீட்டுக்கு போங்க, ராமேஸ்வரம் நாங்கள் போனோம், இது எஸ்எஸ் கூட போகிற போதே போனோம். ராமேஸ்வரத்துக்கு போய் நம்ம இவருடைய வீட்டுக்கெலாம் போனோம். அவருடைய அப்துல் கலாம் வீட்டுக்கு போகிற போது என்ன வாசனையெல்லாம் பிடிச்சின்னு தான் போக வேண்டியது. அந்த வாசனையெல்லாம் களைகின்ற பெரிய இடமாக இருக்கிறது. அதாவது மனத்தை தருகின்ற இடம். அத்தகைய இடத்திலே இருந்து கொண்டும் இது முதல்ல சொன்னது அருளியல் உரை, இப்போ வந்தது உலகில். இதுக்கே வந்து கடல் சூழ்ந்த உலகிலே உயிராகிய நாம் வினையை ஈட்டுகின்றதையெல்லாம் களைவானிடம். உலகிலே சொல்ல போனால் கடல் சூழ்நிலையினால் இருக்கின்ற, கடல் பொருள்கள் வருகிறதுனால் இருக்கின்ற அந்த நறுமணம் இல்லாத ஒரு மனத்தை களைகின்றவனாக இருக்கின்ற பெரிய இடம் மனம். ஏன்னாக்கா பொழில் சூழ் புனமங்கைன்னு அந்த வாசனை விட்டுட்டு வந்தாக்கா இங்கே பொழில் இருக்கிறது சார். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், காடும் காட்டை சார்ந்த இடமும் மருதும். இங்கே திணை மயக்கம் வருகிறது. இலக்கண வாசி நம்ம காஞ்சிபுரத்தில் திணை மயக்கம், எந்த திணையை மயங்கி வரும் அந்த திணையை மயங்கி வரும். எழுதும்போது பார்த்தோம் பாருங்கள். இந்த திணை மயக்கம் இந்த திணை காஞ்சிபுரத்தில் நம்ம காமாட்சி தவம் செய்தி சொல்கிற போது சொல்லுவார் திணை மயக்கம்னு. அவ்வளோ அருமையான ஞானசம்பந்தருடைய பதிகத்தில்
இலக்கணம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். திணை மயக்கம்னா 2 திணை எங்க நெய்தல் திணை இருக்குதே, மருத திணை இருக்கு. மருதம் இல்லை, வயல் என்பது மருத திணை. காடு பொழில்கள் என்கின்ற போது பொழில்களும் மருத திணையிலோடு இருக்கும். ஆக அந்த மருதத்திலே இருக்கின்ற பொழில் என்று சொல்ல காரணத்தினாலே கடலினால் வருகிற துர்நாற்றத்தை நீக்குகின்ற வழியிலே பொழில்கள் நிறைந்து இருக்கின்றதாக இருக்கின்ற இடம் என்றது ஒரு பொருளை கொள்ள முடியும். இப்படியே பட்சினமாக நிறைய போகும். ஆக புலை களைதல் பொழிலின் செயல், புலை களைதல் பொழிலின் செயல், வினை களைதல் பெருமானுடைய செயல். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டார். பொழில் களைகிறது, பொழில் வாசனை நீக்குது, மலர்கள் பெருமான் செய்கிறார். கடல் சூழ்ந்த தன்மை புலை என்றால் கடல் போல நம்மை சூழ்கிறது. அடுத்தது நம்முடைய வினைகள் நம்மளை எப்படி சூழ்ந்து. இப்படி வாங்க, வினைகள் கடல் உலகன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய சதவீதம் இருக்குது. வினைகள் உலகத்தில் பிறப்பதனால தானே வினை சேருது. நமக்கு வினையை பற்றி கழிக்கிறதுக்கு பிறவிதான். ஆக இந்த கடல் என்பது மட்டும் இல்லை, கடல் போன்ற நம்மை சூழ்கின்ற வினை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இப்படியே சொல்லி போனாங்க, நேரமாக போயிட்டே இருக்கும். 3 கரையார் மீண்டர் உடையான் காமல் கொன்றை சாடை மூடி மேல் பொறையார் தரு கங்கை பூனல் உடையான் புல மங்கை சிறையார் தரு களிவண்டு ஆரை பொழில் சூழ்தீரு ஆல துறையானவன் நரையார் கடல் தொழுமெனும் தூதி செய்தே. பெருமானை வணங்கினால் வினை களையும் சொன்னார். எங்க திருப்பதி எங்களை படிக்கிற போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னேற்றம் டெவலப்மெண்ட் பாருங்கள். வணங்குங்க வினை தீரும்னார். 2வது நான் சொன்னால் அந்த ஊரில் இருக்கிறவங்க ஞானம், அதாவது பிரம்மனுக்கு சமமான அறிவை படைத்தவர்கள், வேதங்களிலே இருந்து கலைஞானம் உடையவர்கள் எல்லாம் சிவஞானத்துக்காக வணங்குகிற இடம்னாரு. அவங்களாம் வணங்குறாங்க, அதனால் நீங்களும் வணங்குங்கன்னு சொன்னார். ஏன் வணங்கணும்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? அவங்களாம் வணங்குறாங்கய்யா, ஞானம் உடையவர்களாக வணங்குறாங்கய்யா, எல்லாரும் போகிறாங்கய்யா, அதனால் நீயும் போனார். சரி, சிவஞானம் உடையவன். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வணங்கணும்னு வர்றார். வணங்குனாக்கா ஒரு குட் மார்னிங் போட்டு வந்துடணுமா, இல்லை வணக்கம் சொல்லிட்டு வரணுமா? இப்போ நாங்களாம் இருக்கிற போது வாத்தியாருங்களாம் வணக்கம் சொல்கிறது எப்படியோ ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் இருக்கிற வாத்தியாருங்க இன்றைக்கும் மரியாதை இருக்குது பிள்ளைங்க கேட்டால். நகராட்சி பள்ளியில் படிக்கிற போது ஒரு ஆசிரியர் ஆர்ஜி சிகாமணின்ட்டு பேட்மிண்டன் பிளேயர், பிரமாதமான இங்கிலீஷ் நல்ல பெஸ்ட்டு இங்கிலீஷ் டீச்சர் எங்களுக்கு இருந்தவர். அவர் என்ன பண்ணுவார், கம்நாட்டி டேய் தூங்குறவனே நல்லா திட்டுவார். பிள்ளைங்களை நல்லா கிறிஸ்டியன். அவர் என்ன சும்மா பேசினே இந்த உங்கள் ஊற்ற வாயை கொஞ்சம் மூடுன்னு இப்படியே சொல்லுவார். சரி, இதெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லுவார். வாத்தியார் பார்த்தா ஒரு மரியாதை கொடுங்க சார். அவர் சொல்லிட்டார், மரியாதை கொடுனா ரைட்டு, சைக்கிளில் நீயும் வந்துங்கிற நானும் வந்துங்கிறேன், எப்படி மரியாதை கொடுப்பேன்? கை தூக்கி வணக்கம் பண்ணணுன்னாக்கா வாத்தியாருக்கு வணங்குற போது கீழே வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிவிடுவீங்க. வானாம், சிக்கல் வானாம். அவர் ஒரு குறிப்பாக சொன்னார், வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீயும் சைக்கிளில் வர, நானும் சைக்கிளில் வரேன், கையை தூக்க முடியாது, வணக்கம் சொல்ல முடியாது, தலையும் ஒன்றும் ஆட்ட முடியாது, ஒன்றும் பண்ணாத. ஆசிரியர் வருகிறார் என்பதை உணர்ந்த உடனே ஃபெடலிங் பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படியே ஃபெடல் பண்ணாததுனாலுமே நீ மரியாதை கொடுத்தோன்னு அர்த்தம்டான்னு சொன்னாருங்க அவர். இப்போ பெருமானை வணங்குன்ற போது துதி செய்து வணங்குன்னு ஒரு சொல்கிறார். அடுத்த பாட்டில் என்ன ஏறினே போவார் பாருங்க. கரையார் மிடல் உடையான், அது அர்த்தம் சொல்ல போகிறதில்ல. கரையார் மிடல் உடையான். அடுத்தது கொன்றை சடை, கமல் கொன்றை சடை. அன்றலர்ந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பூ இல்லை, அன்றலர்ந்த மலர் சதா சார்வமாக. இன்னொன்று, அவர் தலையில் போயிட்டுனாக்கா அது கமல் தான். நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்தாங்க கொடுத்தாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. இதையே எடுத்து போய் அங்கே கொடுத்து சாமி தட்டில் வச்சு நிவாரணை பண்ணி அதை எடுத்து போய் சாமி தலையில் வச்சு அங்கேருந்து எடுத்தாந்து அவர் சின்னதாக கத்திரி எடுத்து அதை கட் பண்ணி ஆளு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான மரியாதையே வேறு. அப்போ பெருமானுடைய விக்கிரகத்துக்கு மேலே போய் வந்தாலுமே அதுக்கு என்ன மதிப்படுது. அதனால் பெருமானுடைய தலையில் அன்னைக்கு வச்சுக்கிறாரா பூ எடுத்துனா இல்லை, அவர் இடத்துல எது எங்கே வைக்கிறாரோ அது இருந்தபடி அப்படியே தான் இருக்கும். அதனால் கமல் கொன்றை சடை முடிமேல் பொறையாதரு கங்கை புனல். இந்த கங்கை இருக்குதான், புனல் இருக்குதான், கங்கை நீர் இருக்குதான்,
கங்கை நீரை எல்லாராலும் அடக்க முடியாது, அது பொறை. அந்த கங்கை புனலானது பொங்கி வருகின்ற பிரபாவத்தை உடைய கங்கையானது பொறுமையாக இருக்கின்றதாம். பொறை ஆர் தரு கங்கை புனல், ஆர்க்கின்ற தன்மையிலே இருந்து பொறுமையை உடையதாக இருக்கின்ற கங்கையை புனலை உடையான். பெருமானுக்கு ஒரு 3 அடையாளங்கள் சொல்லிட்டாருங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு அடையாளம் சொல்லிட்டே வருவார். கரையார் மிடரு நீலகண்டத்துக்கு, கொன்றை சடையிலே இருப்பவன், கங்கையை உடையவன். இப்போ தலை வரைக்கும் சொல்லி கழுத்துலேருந்து தலை வரைக்கும் போயிட்டுருக்காரு. அப்படிப்பட்டவன் புலமங்கை என்கிற திருப்புள்ளமங்கை என்கிற தலத்திலே சிறையாதரு களிவண்டரை பொழில் சூழ் திரு ஆலம் துறையான். பொழில் இருக்கின்றது, வண்டுகள் ரீங்காரம் செய்கிறது, தன்னுடைய இறகை சதாசர்வ காலம் அடித்து. வண்டு பறக்கணுன்னாக்கா எவ்வளோ இறகை அடிக்கணும் யோசனை பண்ணி பார்த்தனாக்கா எண்ணவே முடியாதுங்க. தும்பி பறக்கிற போது சாதாரணமாக தும்பி கீழே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் தும்பியை பார்த்துருப்போம். ஏன்னா தும்பி பிடிச்சி கூட விளையாடி இருப்போம். சில பேர் நான் விளையாடிடுறேன் சொல்கிறேன். அது தலைவலிக்கின்றான்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து விட்டேன். அது தலைவலிக்கின்றாருமே அப்படி பயந்த ஒரு காலம். அவங்க அம்மாவுக்கு தலைவலிக்கும்னு சொல்லிட்டார். நீ தும்பியை பிடிச்சினா உங்கள் அம்மாவுக்கு தலைவலிக்கும், அம்மாவுக்கு தானே வலிக்கிட்டோன்ற சூழ்நிலை இல்லை. அதுலேருந்து அந்த தொழிலையே விட்டுட்டு ஒரு காலம். ஆக இந்த பொறையார் தரு கங்கை புனல் உடையான் புலமங்கை சிறை ஆறுதறி என்றால், சிறகுகளை கொண்டு நீங்கள் அந்த தும்பி பறக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அது என்ன சவுண்டு? பறக்கிற போது சவுண்டு, இறகுகளை அடித்து கொள்வதனால வருகின்ற ஒலி. வண்டு இருக்கிற போது வண்டு சத்தம் போட்டு நான் பறகுது, வண்டு பறக்கிற போது ஊன்னு கேட்குது. என்ன அது? சிறகுகளை அவ்வளவு அடிக்கிறது. அது ஏன்னா அது சின்ன சிறகு தெரியும். அதனால் ஆனால் அந்த ஒலி காரணம் அதான் சொல்கிறார், சிறை ஆதரு களிவண்டு. அந்த வண்டு மகிழ வேண்டும். மகிழ வேண்டும் என்றால் மகரந்தங்களிலே இருக்கின்ற அது தேனை உண்ண, மலர்களுக்கு தேனை கொண்டு வேண்டும். தேனை உண்ட வேண்டும் என்றால் அந்த தேன் நல்லா இருக்குது, இந்த தேன் நல்லா இருக்குது, பல மலர்களே இருந்து கொள்ள வேண்டும் என்று சிறை ஆர்தரு களிவண்டான். சிறையை அடித்து அதனால் தனக்கு தேவையான மதுவினை உண்டு கழிப்படைகின்ற பொழில்கள் இருக்கின்ற இடம். என்னன்னா பொழில்கள் நல்லா தண்ணி ஊற்றி வளமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை சொல்கிறது இவ்வளோ கொண்டாடுறார். சிறையாதரு களிவண்டரை பொழில் சூழ் திரு ஆலந்துறை, அது அடைமொழி திரு ஆலந்துறையான். அவனுடைய நரை ஆர்கழல், பெருமானுடைய நரை என்றால் வாசனை, மனம் பொருந்திய கடலை நீங்கள் தொழுங்கள். அங்கே ஒரு அடியா வைக்க நான் சொன்ன பொரு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லி நெறிப்படி வழிபாடு செய்யணுன்ற சொல்லி, அதே போல் இங்கே சொல்கிறாரு துதி செய்து தொழுங்கள். பெருமானை தொழ வேண்டும், என்ன செய்யணும்? துதி செய்ய வேண்டும். பாடி பரவுதல் தான் துதி செய்தல் என்பது நம்முடைய திருமுறைகளுடைய முறையில் சொல்லப்பட்டது. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் திருவடியில் என்ன சொன்னார்? நமக்கு நரையார் கடல் சொன்னார் இல்லையா? நரை என்றால் தேனு, வாசம். தேனு எப்படின்னாக்கா அந்த தேனு இனிமைக்கு உரியதாக அடையாளம் சொல்கிறாருங்க. பெருமானுடைய திருவடி இனித்தமுடையதாக இருக்கிறது தான் நமக்கு திருமுறையிலே வருகிறது. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் நாவுக்கரசர் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த வையகத்தே. பெருமானுடைய திருவடி தேன் போன்று இனிமை உடையதாக இருக்கின்றது. நரை என்பதுக்கு வாசம் என்ற பொருளும் இருக்கிறது, தேன் போன்று இருக்கிறது. ஆகையினால நாவுக்கரசருடைய குறிப்பிட்ட மாதிரியே இங்கே நரையார் கடல் என்று சொன்னார். இனித்தமுடைய பொற்பாதம் என்பதுதான் பெருமானுடைய திருவடி. அந்த பெருமானுடைய திருவடி அது இனிப்பு என்றால் சார் அங்கே தேன் இருக்குமா சார்? இல்லை. உடலுக்கு நாவிற்கு சுவை தருவது தேன் இனிப்பு, உடலுக்கு சுவை தருவது இனிப்பு, உயிருக்கு இனிப்பை தருவது, உயிருக்கு உறுதியை தருவதாக இருக்கின்ற ஞானமாகிய ஞானத்தை கொடுப்பதனால பெருமானுடைய திருவடி என்று சொல்லலாம். அடுத்து தனியார் மதி அரவினோடு வைத்தான் ஈடம் மொய்த்தொன் பணியாயவன் அடியார் தோழுது ஏத்தும் புலமங்கை மணியார் தரு கனகம் அவை வைரத்திரளோடும் அணியார் மனம் அணை காவிரி ஆலந்துரையதுவே. ஞானசம்பந்தர் இயற்கையை எவ்வளவு அருமையாக வர்ணிக்கிறார் பாருங்க. இந்த பாட்டில் பெருமானை வர்ணிக்கிறாரு. தனியார் மதி அரவினோடு என்றால் தனிதல் என்கின்ற, எப்பவுமே
தன்னார் மதி என்று சொல்வார். தனிதல் என்றால் அமைதியை தருகின்றது, இனிமை தருகின்றது, நன்மையை தருகின்றது, ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. அத்தகைய தன்மையுள்ளதாக இருக்கின்ற மதி என்கின்ற மதியினுடைய கீற்றை அணிந்திருப்பவன் பிறையை சொல்லிட்டார். அரவு சொன்னார். பெருமானுடைய திருவிழா அரவினோடு வைத்தான். பாம்பையும் பிறைச்சந்திரனையும் ஒன்றாக வைத்து கொண்டிருக்கிற பெருமான், அந்த பெருமானுடைய இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்லிட்டு இந்த மொய்த்தம் இடத்துல அங்கே சொல்ல, மொய்த்து எம் பணியாய் அவன் அடியார் தொழுது ஏத்தும். அந்த பெருமானை எப்படி பாடுங்களாம், நான் வணங்கணும், நீ வணங்கணும், இதோ போகிறான் வரம்பணும், காலையில் வேக வேகமாக ஓடி போய் அனுஷ்டானத்தோடு போய் பெருமானை வணங்குண்டு. மொய்த்து என்றால் நெருங்கி, நீ முன்ன நான் முன்னன் போய், மொய்த்து எம் பணியாய் அவன் அடியார், பெருமானை தொழுவதுதான் எங்களுடைய பணி. இந்த அடியாரை எவ்வளோ நல்லா சொல்லின்னு வர்றாரு. பெரிய பெரிய அடியார்கள்லாம் இதே வேலையாக இருந்தாங்கய்யா, நீ எப்போவாவது ஒரு வாட்டியாவது தொழுன்னு சொல்கிறார். நம்ம அவர்கள் பணியாய் அவன் அடியார், பெருமானுடைய அடியார் என்றால் பெருமானுடைய திருவடியை தொழுவதையே பணியாக கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அவன் அடியார் தொழுது வழிபாடு ஏத்துதல் என்று சொன்னார் இல்லையா போன பாட்டில், அந்த ஏத்துகின்ற தன்மை உடையராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புலமங்கை இப்போ அங்கே சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 2 வரி பாருங்க, அந்த கரையிலிருந்து வருகிறது தான், காவிரியினுடைய நீர் அடிச்சுக்கின்னு வருதான். அந்த நீரில் என்னதான் மணி, கனகம், வைரம். மணி, ஆர்தரு, கனகம், அவை வைரம், வைர குவியல்கள். இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறதான். வருகிற போது வாசனையோடு வருதான். ஏன்னால் அது பல பொழில்களை வழியாக செல்லுது. பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து பைங்கயந்து காய் பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்ததாவி கொங்கலர் மனம் கூட்டு உண்டு தென்றலை பற்றி சொல்வார் பரஞ்சோதி முனிவர். இதெல்லாம் நம்ம படிச்சது. தட் இஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சோன்னு நினைக்கிறேன். பழைய சிலபஸான படிச்சிங்க, ஒன்றா தான் இருக்கும். 2 வருஷம் 3 6 வருஷம் அதே இது. நாங்கள் அது எனக்கெல்லாம் படிக்கிற போதே ஒரு போட்டி. எனக்கு பரிசு அசோகவனத்திலே சிறை இருந்த சீதநிலையாக கம்பர் கூறுவன யாவைனா பாட்டை வரிசையாக எழுதுவேன். அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு படிக்கிற போதே அந்த பாட்டு வந்துச்சு. அதுதான் பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து பைங்கயம் திகாழி பைங்கடி மல்லிகை முல்லை மல்லிகை பந்ததாவி கொங்கு அலர் மனம் கூட்டு உண்டு மெல்லன கவழ்ந்து தென்றல். அங்கேயும் சொன்னார், அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன். எங்கெங்க எது கிடைக்குதோ அந்த ஞானங்களை எல்லாம், கலைஞானங்களை எல்லாம் பெற்று வருகின்ற மாணவனைப் போல இந்த தென்றலானது வருகிறதா அப்படின்னு சொல்லி, தென்றலின் உலாவல், இது 10 மார்க் வாங்கின கேள்வி, அது ஞாபகம் இருக்குதுன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. தென்றலின் உலாவாக பரஞ்சோதி முனிவர் திருவிழாப்பணத்தில் கூறுணையாவை, இது கொஸ்டின். இது 9வது 10ஆவதுலேயே வந்துருக்குது. ஆக அப்படிப்பட்ட இதான் சொல்றார், மணி, ஆர்தரு, கனகம், வைரத்திரளோடும் வாசனையும் கூட்டி வருதான். ஏனென்றால் அதில் கொண்டு இன்னும் பின்னால் ஒரு பாட்டில் வருது, எந்த மரங்களுடைய கிளைகளிலே இருந்து வருகின்ற மனங்களை கூட்டு வருது பின்னால் வருது. அணியார் மனம் அணை காவிரி. இந்த காவிரி என்னென்ன கொடுக்குது பாருங்க, மணி, கனகம், வைரம். மணி என்றால் நவரத்னம், கனகம் என்றால் பொன் வகைகள், வைரம் என்பது ஒளி கொடுக்கக்கூடிய தன்மைகளுடையதாக மனம். அவை அணை காவிரி என்றால் காவிரியின் வழியாக அணைகின்ற துறைகளை உடையதாக இருக்கின்ற ஆலந்துறையிலே இருக்கின்ற பெருமானாய யாரெல்லாம் வழிபாடு படுகிறார்கள். நீ உன்னை பணின்னு சொன்ன, துதின்னு சொன்ன போன பாட்டில், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பணிகிறாங்க பாருங்க, பணியாக பேச்சின்னு படிக்கிறாங்க. பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற மாதிரி உன்னை பணியும் பணியே பணிந்து கொண்டிருக்கிறவர்களாம் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி. நான் உள்ளவே போல. நான் அடுத்தது மெய் தன்னூறும் வினை தீர்வாகை தொழுமின் செழு மலரில் கொத்தின் ஓடு சந்தாராயில் கொணர்காவிரி கரை மேல் பொத்தின் இடை ஆந்தை பல பாடும் புல மங்கை அத்தன்னமை ஆழ்வானிடம் ஆலந்தூரையாதுவே. அருமையான போன பாட்டில் சொன்னேன் இல்லையா, வாசனை வர்றதுக்கு எப்படியா வாசனை வரும்,
எல்லாம் எடுத்துன்னு வருதுன்னு நீங்கள் என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. மெய் தன்வுரு வினை தீர்வகை தொழுமின். தொழுன்னு சொன்னேன், துதித்து தொழுமின்னு சொன்னேன். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த உடலால் நீ செய்யப்படுகின்ற உடலை எப்போ கொடுத்தானோ வினை செய்வதற்காக ஆச்சு. மெய் தன் உரும் என என்றால் இந்த மெய் என்பதற்கு உண்மையாகவே ஒரு பொருள் இருக்குது. மெய் என்பது ரெண்டு பொருள் இருக்குது. மெய் என்றால் உண்மை, பொய்க்கு எது சொல். மெய் என்றால் உடல்னு பேர். மெய் தன்னுரு என்றால் உடல் உயிரை அடுத்தற்கு காரணமாகிய வினை. உடல் வினை செய்யல, இந்த உடம்புல வினை எது செய்த? உயிர் பூந்துன்னு தான் வினை செய்வதற்கு கருவியாக 36 தத்துவங்களையும் பயன்படுத்தி. உடல் என்பதற்கு 36 தத்துவங்களை பயன்படுத்தி. ஆகையினால வினை தீர்வதற்காக, வினை தீருவதற்காக நம்ம செய்ய வேண்டியது எது? தொழுவ வேண்டும். அது ஒரு தொழுவதற்கு ஒரு சாதன பொருள் வேணும் இல்லையா? அந்த தொழுவதற்குரிய சாதன பொருள்களை தேடிக்கொண்டே அலையாதையா. தொழுமின்னு சொன்ன உடனே எங்கேயும் அலையாத. தொழுவதற்கு பெருமானை தொழ வேண்டும் சொன்னாங்க, அதுக்கு சாதன பொருள் எதை தொழ வேண்டும் என்று எங்கெங்கேயும் அலையாத. இருக்கும் இடத்தை விட்டு. ஆகையினால சொல்றாரு, தொழுது ஏத்த சாதன பொருள்களை எல்லாம் தேடிக்கொள்ள வேண்டாம், கவலைப்படாத. காவிரி இருக்கின்றதே, அதில் பாருங்க, கொத்தினோடு என்ன சொல்றேன், செழு மலரின் கொத்து. மலர்கள் செழுமையாக வளைந்திருக்கின்ற மலரினுடைய கொத்து என்றால் மலர் மனம் கொடுக்கின்ற மலர் கொத்துகளையோடு, சந்து என்றால் சந்தனம், சந்தார் என்றால் சந்தனம், அகில் ஆக மலர்களுடைய மனம், சந்தனத்துடைய மனம், அகிலுடைய. போன பாட்டிலே சொன்னேன் எந்தெந்த வாசனை வருதுன்னா இதனால தான் வருது. மலர் கொத்துக்கள், சந்தனம், அகில் இவற்றையெல்லாம் கொணர்கின்றது. அது கொணர்ந்து என்ன பண்ணுறான், காவிரி கரையை மேலே கொண்டாந்து இருக்கின்ற அந்த அந்த அலை பொந்தின் இடை, அந்த ஊரில் இருக்கிற மரங்களிலே இருக்கின்ற மர பொந்து நல்லா தெரியும். இதுதான் மெய்த்தன் கொத்தின் பொத்தின் கொடுக்குறாரு. இந்த இடத்துல யாப்பு இலக்கணத்துக்காக மோனை முதலெழுத்து தோன்றுதல் மோனை, இரண்டாம் எழுத்து தோன்றுதல் எதுகு என்கின்ற வகையிலே இரண்டாம் எழுத்து ஒன்ற வேண்டும் என்பதற்காக பொந்து என்பது தான் பொத்து என்று வருகிறது. பொத்தின் இடைனா என்னடான்னு நமக்கு புரியாது, பொந்தின் இடைனா இப்போ எல்லாரும் புரிஞ்சிட்ருக்கோம். ஆக பொந்தின் இடை ஆந்தை பல பாடும் புலமங்கை. நம்ம ஏற்கனவே பெரிய பிராணத்தில் விளக்கம் சொல்கிறப்போ சொன்னோம், இந்த இடத்துல பொந்துகள் இருக்கிற அந்த ஊரில் இருக்குன்னு. அப்படிப்பட்ட புலமங்கை அத்தன்மை அவன் அந்த வகையிலேயே நம்மை ஆழ்வான். அப்படிப்பட்ட ஆலந்துறை இது. ஆக பெருமான் வணங்கினால் நம்மை ஆள்வதற்கு தயாராக இருக்கின்றான். பொத்தின் இடை ஆந்தை பல பாடுமுனை, அவற்றை கொண்டு நீங்கள் தொழ வேண்டும். உனக்கு என்ன கொடுத்துருக்குறான்? உயிரை கொடுத்துருக்குறான், மெய்யை கொடுத்துருக்குறான். உயிருக்கு ஒரு இடமாக ஒரு இடம் கொடுத்துருக்குறான். அதுக்குன்னா வாடகையாக கொடுக்குது இந்த உயிர். இருக்கிற வரைக்கும் இருக்குத, ஒரு வாடகை கொடுக்காது. வாடகை எனக்கு வேணாண்டா, நீ நல்வினையை செய்யி, என்னுடைய திருவடிக்கு வரத்துக்கு உண்டான காரியங்களை செய்யி அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதே போல் வினை செய்வதற்கு பயன்படுத்தி உடலை வைத்து அதே வினையை தீர்வதற்கு உண்டான வழியையும் அவற்றை கொண்டு நீங்கள் தொழ வேண்டுவதுதான் மிச்சம். ஆகையினால ஆலந்துறையை உயிர் கொடுத்திருக்கின்ற உடலை வைத்து தொழ வேண்டும் என்பதுதான். ஆந்தை பல பாடும் என்றது இங்கே ஆந்தை பல பாடும்னாக்கா, ஆந்தை கூட தொழுதுரா, தலைமை லட்சியம் மாதிரி இல்லை நமக்கு. ஆந்தை கூட தொழுது. ஞானசம்பந்தர் சொல்கிறார், குழந்தை சொல்லுது. ஆந்தை பல பாடும் என்பதுக்கு என்ன அண்டர்ஸ்டுனாக்கா, எல்லா உயிர்களும் ஈசனை தொழுகின்றது, அவைகள் கூட பெருமானை தொழுகின்ற தன்மையுடையதாக இருக்கிறது. ஆகையினால உயிர்களுக்கு அதுக்கும் உடல் தானே. இந்த உடல் என்று போது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு உடல், தாவரங்களுக்கு உடல். ஆக உயிர்களுக்கு ஈசனை தொழுதல் இன்றியமையாது என்பதை உணர்த்தியது. அதனால் பொத்து என்பது பொந்து. மெய்த்தன் உறும் வினை என்பது உடம்பு பொருந்துதற்கு இருக்கின்ற வினை. இன்னும் சொல்லு பாருங்க, வினைப்பயனாகத்தான் பிறவி கொடுத்துருக்கிறார். அந்த உடம்பு பொருந்துவதற்கு உண்டான வினை இருக்குது இல்லையா, இப்போ பொருந்தி போச்சு. உடம்பு பொருந்தி தான் நம்ம வினை தான் நமக்கு வந்துருக்குது. அது உடம்பு பொருந்துச்சு. உடம்பு பொருந்துவதற்கு என்ன காரணம்? வினை தான்.
உடம்பு பொருந்துவதற்குண்டான உடம்பை வைத்துக்கொண்டே நாம் இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு முறை இந்த உயிரானது அடுத்த உடல்நிலையை பொருந்தாமல் இருப்பதற்காக, இந்த வினை தீர்வதற்காக பெருமானை திருவடியை தொழுங்கள். இது என்பது சித்தாந்த கருத்து. மன்னானவன் உலகிற்கு ஒரு மழையானவன் பிழையுள் பொன்னானவன் முதலானவன் பொழில்சூழ் பூள மங்கை என்னானவன் இசையானவன் இளஞாயிரின் சோதி அண்ணானவன் உறையும் இடம் ஆலந்தூரை அதுவே. படிச்சுனே வந்தார். இவர்களெல்லாம் தொழுகிறார்கள் சொன்னார். ஒரு அடையாளங்களை சொல்லின்னு வந்தார். அடையாளம் சொல்லிட்டாரு, இந்த மேக்கப்பில் இருப்பான்னு எல்லாம் சொல்லிட்டாரு. இது வந்தவன் யார் தெரியுமா உனக்கு? இவனை தொழுன்னு சொல்கிறீங்களே, 5 பாட்டில் சொல்லின்னு வந்தீங்களே, இப்போ கடைசியாக சொல்கிறார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மன்னானவன், உலகத்துக்கெல்லாம் அவன்தான் அரசனாகக்கூடியவன். உலகிற்கு ஒரு மன்னானவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. மன்னன் என்பது மன்னன் பெயர்த்தே மலர்தலை உலகு. மன்னன் என்பது இறைவனை குறிக்கின்றது. இறைவன்தான் மன்னன். அதனால்தான் நீ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கெல்லாம் உயிரென்று கொள்ளப்படும் என்று சொல்கையிலே மன்னவன் முறையோ செஞ்சாக அந்த சிறப்பு இருக்கின்றது. மன்னானவன், மன்னன் என்றால் மன்னன், அரசன், தலைவன். இன்னொன்று மண் என்பது தலைவன் இல்லையா? இன்னொன்று நிலை பெற்றவன். மீதிலாம் நிலை இல்லாதது. பெருமான் நிலை. எவ்வளோ ஒரு நாள் பொருள் சொல்லி போனால், உலகிற்கு ஒரு தலைவன், மழையானவன். அவனுக்கு மழை, உலகிற்கு நீர் ரொம்ப அவசியம். நீரின்றி அமையாத உலகின் உலகிற்கு நீர் எவ்வாறு அவசியமோ உயிருக்கு இறைவன் அவசியம். உலகை ஊட்டி வளர்ப்பவன் மழை. அந்த மழையே தருகின்றவன் தான் பெருமான். உயிரையும் வளர்ப்பவன் மழையானவன். பிழையில் பொன்னானவன். வெறும் இந்த பிழையில் என்பது ஒரு அடைமொழி. பொன்னானவன், பிழையில் பொண்ணு சொல்ல வேண்டியது இல்லை. சேதாரம், ஆதாரம், பாதாரம்லாம் ஒன்று கிடையாது. பிழையில் பொண்ணு என்றால் சாம்பூனதம் என்கின்ற ஒரு பொண்ணு ஒரு குறிப்பு கொடுக்குறார். பொண்ணிலே மிகச்சிறந்தது சாம்பூனதம் என்ற பொண்ணு. முதலானவன் அப்படிப்பட்ட பெருமான். 3 விதியும் சொல்லிட்டாரு. மண்ணானவன், மழையானவன், பொன்னானவன். எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. பெருமாள் இதை விட உலகத்தில் என்ன ஆகணும்? இந்த 3 தவிர வேற என்ன உலகத்தில்? அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறாருன்னா, பொழில் சூழ் புல மங்கையிலே இருக்கின்றார். புள்ளமங்கை என்கின்ற தலத்திலே இருக்கின்றார். பொழில் என்பது அதுக்கு அடைமொழியாக கொடுத்தாரு. என்னானவன், என்னான் எம் போன்றவர்களுக்கு எல்லாமாக இருக்கின்றவன். இளஞாயிரின் ஜோதி. இளஞாயிரின் ஜோதி நல்லா சொன்னார். மத்தியானத்தில் இருக்கிற வெயிலுன்னு சொல்ல முடியாது, அப்பப்பப்பான்னுவோம். இப்போ 2 நாளுக்கு அப்புறம் நேற்றுதான் இருந்து நேற்று பார்க்குற போது பார்த்தா அப்படிதான். என்ன நேற்று மழையில் என்ன பண்ணாரோ ஐயா யோசனை பண்ணிங்கன்னா நான் வீட்டில் உட்காந்து பேசியிருந்தேன். இன்றைக்கி காலையில் தெளிவாக இருக்குது. கடவுள் நமக்கு எவ்வளோ திருவள்ளுவர் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஆகையினால எண்ணானவன், இந்த எண்ணான் பிணை சொல்கிறேன். இசையானவன், நல்ல இனிமையான தன்மையுடையவன். இளஞாயிரின் சோதி அண்ணானவன். இளஞாயிரின் சோதி சார், இளஞாயிரின் சோதி அது நமக்கு தெரியும். காலையிலே சூழிக்கின்ற சூரியன், உதய சூரியன் சொல்கிறாங்க. நான் சின்னத்தை சொல்லலை. இளஞாயிரின் சோதி. இளஞாயிறு கூட இல்லை, அதனுடைய சோதி. அது இல்லை அருணன் என்பது சாரதியம் பண்ணுகிறான். இல்லை இருக்கு சொல்கிறேன் சார், இருந்தேன். இல்லை கரெக்டு. அவர் உள்ள இதுவரை சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறேன், முதல்ல அருணன் தான் தோன்றும். அல்ல, அருணன் சாரதி கரெக்டு. இப்போது இன்னும் வாங்க, டாக்டருங்க சொல்லுவாங்க, காலையில் எழுந்து அந்த 5:30 மணி 6 மணி போல் ஞாயிறு காலையில் எழுத அந்த ஒளியை பந்து போல் வரும். அதை உங்களுடைய கண்கணால் 2 நிமிஷம் அப்படியே விட்டு நோக்கினால் புரை வளராது. ஞாயிறின் ஜோதி. ஆக ஞாயிறுக்கு எவ்வளோ இருக்குது. காலையில் வாக்கிங் போனியான்னு சொல்கிறாங்க அதிகாலையில் 7. ஆகையினால அதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. அறிவியலில் ஒன்று சொன்னேன் நான்.
இசையானவன் இளஞாயிறின் சோதி அண்ணான். இளஞாயிறின் சோதி அண்ணான் என்றால் சோதி போல உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன். உறையும் இடம் அவன் இந்த ஆலந்துறையிலே வீற்றிருக்கிறார். அது எந்த ஊர்னா புலமங்கைன்னு. ஒவ்வொரு பாட்டிலையும் ஊரையும் சொல்லி ஆலயத்தின் பேரையும் சொல்றாரு. உலகிற்கு ஒரு மண்ணானவன் மழையானவன் என கூட்டிக்கணும். உலகிற்கு ஒரு மண்ணானவன் உலகிற்கு ஒரு மழையானவன் என கூட்டி பிழையில் பொண்ணு என்றால் குற்றமற்ற பொண்ணு சாம்பூநதம் என்கின்ற பொண்ணுன்னு இவர் சொல்றார். குற்றமற்ற பொண்ணுக்கு பேரு சாம்பூநதம் என்பது என்ன? ஆமா, என் ஆனவன் இருக்கு பார்த்தீங்களா? என் ஆனவன் என்றால் எனக்கு தலைவன் அர்த்தம். என் தலைவரானவன், எனக்கு தலைவரானவன். என்னானவன் என்பது எனக்கு ஆனவன் கூட சொல்லலாம். என்னானவன் என் தலைவனானவன், இது ஒரு உரையில் கொடுத்தாங்க. இவர் என்ன சொல்றாரு? என் ஆனவன் என்றால் எனக்கு ஆய் வந்தவன், அவன் தான் எல்லாம் எனக்கு. என் ஆனவன் என்பது எனக்கு ஆனவன் எனவும் என் உயிர் போன்றவன் எனவும் ஆகும். ஆண் என் ஆண் அவன் எப்படி பிரிக்கிறது? என் ஆண் அவன் என்றால் ஆண் என்பது பசு, உயிரை குறிப்பது. எனக்கு மிகவும் வேண்டியவன். என்ன பசுவாக வச்சிக்கினாக்கா பசுபதி, அதனால் அவனை என்று சொல்லுகிறார்கள். அது நிறைய கொண்டு போகிறார் அவர். அடுத்த பாடல். முடியார்தவு முடியார்தரு சடைமேல் வீளை இளவெண்மதி சூடி பொடியாகிய திருமேனியர் பொழில் சூழ் பூள மங்கை கடியார் மலர் புனல் கொண்டுதன் கடலே தொழுதேத்தும் அடியார் தமக்கு இனியானவன் ஆலந்துரையதுவே. அடியாரை தன்னுடைய கடலே தொழுது ஏத்தும் சொல்லிட்டார். இந்த ஒரு தொடர் எவ்வளோ இருக்கு பாருங்க. கடலே தொழுது ஏத்தும் என்றால் உன்னுடைய திருவடியே எனக்கு எல்லாமாகும் என்று அவருடைய திருவடியை தவிர வேற எதையும் தொழாமல் திருவடியையே நம்பி துணையாக கொண்டு தொழுகின்றவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் அடியார்கள். அடியாருக்கு ஒரு இலக்கணம் சொல்லிட்டார். கடலே தொழுது ஏற்றுபவர்கள் தான் அடியார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே இனியாவன், அவன் இனிமைத்தன்மை உடையனாக இருப்பவன். அப்படிப்பட்ட அடியார் அவன் எங்கே இருக்கிறான்னா புலமங்கையிலே இருக்கிறார். இங்கே முடியில் வச்சுக்கிறார். போன பாட்டில் சொல்கிற போது கையில் சந்திரனை வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டார். இது வரைக்கும் வந்த பாட்டில் 6 பாட்டிலையும் பிறை சந்திரன் வரவே இல்லை. சந்திரன் இல்லை, சந்திரன் தான் வந்தது. நான் தான் சொல்வோம் பிறைன்னு சொன்னேன். சந்திரன் தான் வச்சிருக்கார் சொன்னார். இங்கே சொல்கிறாரு முடியார்தரு சடை, சடை மேல் விளை இள வெண்மதி. விளை சரி முளை, முளை கரெக்ட். முடியார்தரு சடை மேல், நான் முதல்ல விளைன்னு எழுதிட்டேன் பொருளுக்கு ஏற்ற மாதிரியே. அப்புறம் புத்தகத்தை பார்த்து திருப்பிட்டேன். முளை, முளைக்கின்ற தன்மைனா ஒற்றைப்பிறை சந்திரனை வைத்து கொண்டிருக்கிறாருன்னு அந்த அந்த இது எவ்வளோ அளவாக தெளிவு சொல்கிறார். இளவெண்மதி சூடி பொடியாடிய திருமேனியர். பெருமானுக்கு மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் என்பது தான் நீங்கள் அந்த பொருள் தான். இளவெண்மதி சூடியவர்கள் பொடியாடிய திருமேனி. அப்படிப்பட்டவன் வீட்டிருக்கின்ற அங்கே அடியார்கள் எப்படி இருக்கான் பாருங்க. இளவெண்மதி சூடி பொடியாடிய திருமேனியர் பொழில் சூழ் சுல மங்கை கடியார் மணல் புனல் கொண்டு. இன்னும் அடியார்களுக்கு சொல்லிக்கினே வரார் பாருங்க. துதினாரு, தொழுனாரு, வணங்குனாரு. இப்போ சும்மா போவாதப்பா. கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் வாசனை பொருந்திய கடி ஆர் மலர் புனல். பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுவது ஞானசம்பந்தர் சொன்னது நீரும் பூவும். பூவோடு நீர் சுமந்து ஏத்தி என்றால் கடி ஆர் மலர் புனல் கொண்டு தன் கடலையே தொழும் அடியார். இந்த அடியார்கள் தொழுவதற்கு எவ்வளோ டெவலப் பண்ணுவார் பாருங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் போனாரு, வணங்குனாரு, துதினாரு, ஏத்துனாரு. ஏன் ஏத்தணுன்றதுக்கு அடையாளம் சொல்லிட்டாரு. அவன் பொண்ணுன்னாரு, மழைன்னாரு, எல்லாம் எனக்கு எல்லாம் அவன் தான் இருக்கிறான்னு, எனக்கு நான் அவன் தான் இருக்கிறான்னு சொல்லி காமிச்சாரு. கடைசியில் போகும்போது சும்மா போவாத, இறைவனை பார்க்கின்ற போது கையில் புனல் கொண்டு போ, மலர் கொண்டு போ, வாசனை கொண்டு போன்னு சொல்கிறாரு. முளை இளவெண்மதி என்பது முளை வடிவான இலையை பொடி. அதுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இலங்கை மன்னன் முடிதோள் ஈர எழுலார் திரு வீரலால் விலங்கல் ஈடை அடத்தானிடம்
வேதம் பயின்றேத்தி புலன்கள் தம்மை வென்றார் புகழ் அவர் வாழ் புல மங்கை அலங்கல் மாலி சடையான் இடம் ஆலந்தூரை அதுவே. அலங்கல் மலி சடை, இப்பதான் சடையை சொல்றார், இது வரைக்கும் சடையை சொல்லல். சடையில என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தார். சடையில் இருக்கிற பொருள்லாம் சொன்னார் வழியோ சடையை சொல்லுகிறார். அந்த சடையிலே தலைக்கு தலைக்கு தலைமாலை என்பது வேற மாலை வந்து விடுதுங்க. அலங்கல் என்பது தலையிலே இருக்கின்ற, அலங்கல் என்றால் தலைக்குண்டான இண்டை. பெருமானுடைய தலையிலே இருக்கின்ற மாலை பேரு இண்டை. எங்க வருது? இப்பதான் போயணும். அந்த பாட்டு பாடியிருப்பாரு சர்க்குரு, கேதாரம் பாட்டு. அதான் இப்போ அந்த இண்டை சூடி என்று தான் தலைப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் கேதாரம் போயிட்டு வந்த பிறகு பால்ராவனுக்கு தலைப்பு கொடுத்தோம். இண்டை சூடின்னு தான் வந்தது. அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசினார் வருது. ஆக அலங்கல் என்றால் இண்டை தலை, பெருமானுக்கு சலையை மூடி இருக்கிற சடையான் அவங்க ஆலந்துறையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் நல்ல வழக்கமாக 8வது பாட்டில் சொல்லக்கூடியது. இலங்கையில் இருக்கின்ற அரசனாக இருக்கின்ற மௌனம் என்ன பண்ணார் பாருங்க. இந்த இடத்துல ஒரு புதிய கருத்தாக எழிலார் திருவருளான். பெருமானுடைய திருவடியில் விரல் ரொம்ப அழகாக இருக்கிறது. எழிலார் திருவருளால் விலங்கல் இடை அடைத்தான். விலங்கல் மேலே கொடுத்து அடர்த்தான். விலங்கல் இடை அடர்த்தானிடம் வேதம் பயின்று ஏத்த புலன்கள் தமை வென்றார். வேதம் பயின்றிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களா? வேதத்தை பயிர்கிறார்கள். வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல். வேதத்தை வேத முறைப்படி பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். வேதம் பயின்று ஏற்றுதல் என்றால் வேத வழிப்படி நில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே ஞானசம்பந்தர் பதிகத்தோடு ஒன்று வருது. நாங்கள் போன நேரம் ஆகிடும். கற்றாங்கு எரி ஓம்பின்னு வரும். கற்றாங்கு எரிவோர் என்றால் வேதங்களை கற்று அந்த வேதங்களிலே சொல்லப்படுகின்ற முறைப்படி எரி ஓம்புதல் வரும். கற்றாங்கு எரி ஓம்பின்றதுக்கு அகைப்பாட வேதம் பயின்று அந்த முறைப்படி ஏற்றுகின்றவர்கள். அது மட்டும் இல்லை தான் சொன்னார் பாருங்க. புலன்கள் தமை வென்றார் என்றால், புலன்கள் தமை வென்றார் என்றால் புலன் வழி தாம் செல்லவில்லை, உயிர் வழிதான் புலன் செல்லும். நான் முதலில் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆக புலன்களை எல்லாம் வென்றவர்கள், அவர்கள் வாழுகின்றவர்கள். அத்தகைய தன்மையுடைய பெருமானை வணங்கு அலங்கல் மலி என்று சொல்லிட்டேன். என்ன அடுத்தது இந்த மணன் என்று வருது பார்த்தீங்களா? ஒரு இடத்துல மணன் ஒன்று வரும். இலங்கை மணன் வத்து இல்லையா? இடைக்குறை விகாரமாக மன்னன் என்பது தொகுத்தலாக வந்தது. விகாரம் என்று சொல்வார்கள். விளக்கின தொகுத்தல் விகாரம் என்றால் ஒரு எழுத்து விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டாங்க. யாப்பு அமைதிக்காக அவர் கொண்டிருக்கிறார் என்பது. விலங்கல் மலை இடை கீழ் புலன்கள் தமை வென்றார் என்றால் அந்தணர்கள் சொல்றாங்க. அந்தணர்கள் தான். நல்லதுமா, மகிழ்ச்சி. நாளைக்கு வாங்க. தமை 5 புலன்கள் செல்லும் தன்மையை அடக்கியவர்கள் என்று செய்தி சொல்லிட்டார்கள். சரியார் தரு வெள்ளை திரு நீற்றின் திரு முண்ட பொறியார் தரு புரிநூல் வரை மார்பன் புல மங்கை வெறியார் தரு கமலத்தவன் மாலும் தானை நாடி அறியா வகை நின்றான் இடம் ஆலந்தூரை அதுவே. திருமாலும் பிரமனும், திருமாலுக்கு அடமை சொன்னார். மனம் சூழ்ந்ததாக இருக்கின்ற மாலரிலே வீற்றிருப்பதாக இருக்கின்ற பிரமன், மால் என்று தனியாக சொல்லிட்டார். மாலுக்கு அடைமொழி கொடு. மாலும் தன்னை நாடி தன்னை அடைய வேண்டும் என்று அவர்கள் நாடினார்கள். அறியாவகை, அவர்களால் அறிய முடியாத வகையிலே நின்றான். அப்படிப்பட்ட ஆலந்துறை என்பது இங்கே வரலாறு சொல்லுகிறார்கள். அடிமுடி தேறியது. செரியார்தரு வெள்ளை திருநீற்றன். இந்த செரியார்தரு என்றால் செறிதல் என்றால் நெருங்குதல். நெருங்குதலை பொருந்தியதாக இருக்கின்ற திருமுண்டம் என்றால் நீற்றினை நிறைய இட்டுன்னு சொல்லுவான். சும்மா இப்படி வச்சுக்கிறது தெரியுதான்னு பார்த்து கல்ச்சர் செறிந்து பூசணும். நீற்றினை நிறைய பூசின்னு சொல்லுவாங்க. செரியார்தர் என்றால் நெருங்குதல் பொருந்திய திருமுண்டம் என்றால் நெற்றி. பெருமானுடைய திருமுண்டையில் அவர் எப்படினாரு? வெண்மையான திருநீற்றினை நிறைய பூசி இருக்கிறார்கள். நிறைய செறிவாக தெரியும்படியாக நெருங்குதலாக பூசி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நெற்றியை உடையவனாக இருக்கின்ற பெருமான். திருமுண்டம் என்றால் நுதல் என்றால் முண்டம் என்றால் நுதல். நெற்றிக்கு தான் முண்டம் பேசுவார்கள். பொறியார்தரு புரிநீல் வரை மார்பன். அவர்
தன்னுடைய நெற்றியிலே பொறி ஆர்தரு மலர் மார்பன் சொல்றார் பாருங்க. பொறி ஆர்தரு மார்பன் என்றால் திருமுண்டம் என்ற அழகிய நெற்றி, பொறியார்தம் என்றால் உத்தம இலக்கணம். பொறியார்தரு மார்பன், இந்த மார்புக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு சிந்தாமணியிலேருந்து கொடுக்குறாரு. சீவக சிந்தாமணியில் சேவனுடைய உடல் அழகை பற்றி சொல்லுவார்கள். அவன் உடல் அழகு எப்படி இருக்கும்போது மார்பை வந்து குறிப்பார். ஒரு ஆடவனுக்கு மார்பு எவ்வாறு அகன்று விரிந்து பறந்து இருக்க வேண்டும். திருவிடையாள புராணத்தில் ஒரு இடத்துல குணச அவருக்கு பெருமானுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டியன் தோன்றுகின்ற போது அவன் சர்வ லட்சணம் இருந்தானா. உத்தம இலக்கணம்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு இருக்க வேண்டிய, ஆடவருக்கு இருக்கணும், பெண்களுக்கு இருக்க வேண்டியன்னு சொல்கிறாரு. அந்த உத்தம இலக்கணத்திலே ஒன்று பொறி சூழ்தரு மாறும் என்றால் அந்த பொறி தூர்வது மார்பு உத்தம இலக்கணம் பொருந்திய மார்பான். பெருமாளுடைய மார்பு உத்தம இலக்கணம் பொருந்திய மார்பு. அதனால் பொறியார்தரு மார்பு புரிநூல் வரை மார்பு. பொறியார்தரு மார்பு புரிநூல் வரை மார்பு என்றால் உத்தம இலக்கம் புரிய மாறுதிலே 9 பிரிகளாக உடையதாக இருக்கிற, புரிகளை உடையதாக இருக்கின்ற, பிரிதலை உடையதாக இருக்கின்ற அந்த பூநூலை அணிந்து கொண்டு இருக்கின்ற பெருமான். ஆகையினால் அந்த பொறி என்பதுக்கு முக்கியமான விஷயத்தை சொன்னார் அவர். அறியா வகை நின்றான் நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அறியாத வகைன்னாங்க. ஏன்னா பெருமான் அந்த மாதிரி அறியாத நிற்கலாமா? பிரம்மா விஷ்ணுலாம் அவங்களாம் வந்து ஓரளவு பக்குவமானவங்க தானே. இவர் தானே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காருன்னா அவர் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிவிட்டு நான் பார்ப்பேன் நீ பார்ப்பேன் நான் தான் சொல்லிட்டு அவங்க நான் ஒருத்தர் இருக்கிறவனே தெரியாத அவங்க அறிவு கண்ணை வச்சு பார்த்தாங்க. உயிருக்கு இருக்கிற கண்ணு ஞான கண்ணை வச்சு பார்க்கலை. அதான் சொல்கிறாரு, நாட வேண்டிய பதிவை ஞானக்கண்ணில் சிந்தையில் நாட வேண்டிய பதியை ஊனக்கண்களினால் காண நூற்றார் ஆகையினால் அவர்கள் அறியாவை நின்றான். சரிவா சொல்லிட்டாரு. அடுத்தது நீதி அறி ஆதர் ராமன் கையர் ஓடு மண்டை போதியவர் ஓதும் மூரை கொள்ளார் போல மங்கை ஆதியவர் கோயில் திரு ஆலந்தூரை தோழுமின் சாதிம் மிகு வானோர் தோறு தன்மை பெறலாமே. இங்க அமன் கையன்னு சொல்றாங்க இல்லையா? அமன் கையன்னா அமணர்களாகிய கீழ்மக்கள். அமன் கையர் என்றால் கீழ்மக்கள். கையை என்றால் கையை உடையவர்கள் இல்லை, கையல் கைமைத்தன்மை, கீழ்மைத்தன்மை. கைமை என்பது கீழ்மைத்தன்மை, நல்ல அறிவில்லாத தன்மை, தேவையானவற்றையெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாத பிடிப்பது. அதனால் அமன் கையர் என்றால் அமணர்களாகிய கீழ்மக்கள். மண்டை போதியர், மண்டையை பிச்சை பாத்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்களாகிய பௌத்தர்கள். மண்டை போதியர் என்றால் பௌத்தர்களை குறிக்கிறது. அவர்கள் மண்டையாகிய பிச்சை பாத்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டார். சாதி மிகு வானவர் என்றால், சாதி மிகு மாணவர்கள் என்றால் 33 கோடி தேவர்களாம். தேவர்களிலே சாதி மிகு மாணவர்கள். இந்த சாதி மிகு வானவர் என்று சொல்லுகிறதுனால அதுனா சாதின்னு கொடுத்துட்டாங்களே என்னான்னு பார்க்கணும். இது சாதாரணமான ஆளுங்கள் கட்சியாக பற்றிய ஞான சம்பந்தே சாதின்னு சொல்லியிருக்காருன்னு பிடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு அதுதான் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னவரே ஐயர் தான் அவர், தண்டமானி தேசிகரே சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாரு? 3 கோடியாக சாதி மிகு என்றால் 33 கோடியாக சாதியை உடைய தேவர்கள். 33 கோடி தேவர்கள், 8000 ரிஷிகள் கிம்புருடன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற தேவர்கள்லாம் தொடராங்கன்னாரு. இப்போ எல்லாம் தொழுது வந்து ஞானிகள் தொழாருன்னாங்க. இப்போ மேல் உலகத்திலேருந்து வராங்க ஐயா தொழுறதுக்கு. தொழுவதனால பக்கம் உடையவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினே வராரு பாருங்க. அதான் பெரிய ஆச்சரியம். இதில் பொந்தின் ஈடை தேனூரிய பொழில் சூழ் பூள மங்கை அந்தன் பூணர் வரு காவிரி ஆலந்தூர யானை கந்தம் மல்லி கமழ் காழியுள் கலைஞான சம்பந்தன் சந்தம் மலி பாடல் சொல்லி ஆடத்தவமாமே. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்க. முத்தாய்ப்பா அதுதான் வந்து ஞானசம்பந்தருடைய ஒரு அற்புதமான செயல்பாடுங்க. பொந்தில் இடை தேனூரிய பொழில் சூழ் புலமங்கை. ஆக பொந்து என்றால் மரப்பொந்துகள். இப்பதிகங்களிலே படிக்கும் காலத்தே பரவசமாய் ஆடவரும். இந்த பொந்து என்பது மரப்பொந்துகளிலே, தேனூரிய என்றால் தேன் அடைகளை கட்டி அவற்றிலே தேன்களை சேகரித்து வைப்பதனாலே அங்கே தேன்கள் இருக்கிறது. முதலே ஆரம்பத்திலே சொன்னேன். அங்கே
தேனடை இருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது என்று. தேனூரிய பொழில் என்றால் மரக்கிளைகள் நிறைந்ததாக இருக்க, மரங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற புலமங்கை தன் புனல் வரு காவிரி, அழகிய புனல், குளிர்ச்ச புனல். தன் என்றால் நன்மையை உடையதாகது, அழகு உடையதாக இருக்கின்றது. தண்ணீருக்கு அழகு என்னது? எப்பவுமே வந்துங்கிறதான். தன் என்றால் குளிர்ச்சி, அழகும் இருக்கிறது, குளிர்ச்சியும் உடைகிறது. அப்படிப்பட்ட தண்ணீர் வருகிறதாக இருக்கின்ற காவிரி, அங்கே இருக்கின்ற ஆலந்துறையானை சந்தம்மலி கமழ் காழியுள் கலைஞான சம்பந்தன், ஞான சம்பந்தனுக்கு கலைஞான சம்பந்தன் இவர் அடிக்கடி சொல்லிப்பார். கந்தம்மலி கமழ் காவிரியுள், கந்தம்மலி சீர்காழி, சீர்காழியிலே கந்தம் என்றால் வாசனை, தம் ஊரையும் சொல்லிட்டார். அங்கே வந்து தேனு வருதுன்னு சொல்லிட்டாரு, இங்கே வந்து தம் ஊருக்கு வாசனை வருகிறதுன்னாரு. ரெண்டுமே தொடர்புடையது தான். வாசனை இருக்கிற மலர் தான் தேன் இருக்கும். அதனால் கந்தம்மலி கமழ் காழியுள் கலை ஞான சம்பந்தம் என்றால் கலை உணர்வுகள் பெற்றவனாக இருக்கின்ற கலை ஞானத்தை உடனாக இருக்க பந்தன். சந்தம்மலி பாடல், இந்த பாடலை அப்படி தான் பாடணும். பாடும்போதே இதுதான் வந்து ஞானசம் இவருடைய நட்ட பாடல். பொந்தின் இடை தேனூரிய பொழில் சூழ் பூள மங்கை அந்தன் பூனல் வரு காவிரி ஆலந்துரையானை கந்தம் மல்லி கமழ் காழியுள் கலைஞான சம்பந்தன் சந்தம் மலி பாடல் சோழி ஆடத்தவமாமே. பாடலிலே சொல்லப்பட்ட சொற்களை சந்தத்தோடு சொல்லினார். சொல்லி எல்லா பாட்டுமே இருக்குது. அது ஒரு சந்தம் இல்லை, நம்மெல்லாம் பாடி கேட்டு இல்லைன்னா முடியவே முடியாது. அப்படிப்பட்ட சம்பந்த பெருமான் இசைத்த சந்தம் பொருந்திய பாடல். அந்த பாடலை இத்தரிவத்தை சொல்றாரு. ஆடனர் சார், என்ன சார் எப்படி சார் ஆட வரும்னாக்கா, பாடி பாருங்க வருதா இல்லையான்னு பாருங்க. இந்த பாட்டை வச்சுட்டு நமக்கு தெரியாது, நம்ம பாட மாட்டோம். ஒரு குழந்தைய வச்சுட்டு சந்தம் மாலினாக்கா குழந்தைக்கு ஒன்றும் அர்த்தம் புரியாது. இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடணும். சந்தம் மாலி, அதான் சொல்ல ஞான சம்பந்த பெருமான் இசைத்த சந்தம் பொருந்த இப்பதிகத்தை பாடி, பதிகத்தை பாடினாக்கா அர்த்தம் புரிஞ்சுக்கின்னு மனம் பொருந்தி அதிலே லயித்து பெருமானுடைய திருவருள் உந்த பெற்று கண்ணீர் மல்க ஆடுவார் ஆடுவார் அன்பர் கூடுவார் தாளம் போடுவார் ஐயே மெத்த கடினம். பெருமானுடைய திருவருள் ஊட்டம் இருந்தால் அவர்கள் ஆடுவார்கள். பக்தி பரவசத்தினால் ஆடுவார்கள். கோலாட்டம் போகிறது, கும்மியாட்டம் போகிறது இல்லை, பக்தி பரவசத்தால் ஆட வேண்டும். ஞானசம்பந்தர் தான் சொல்லியிருக்காரு ஆடுறதுக்கு. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்ன கேட்கிறான்னு பாருங்க. கடைசியில் ஆட தவமாமே. சார் இங்க தவம்ன்றது ரொம்ப கஷ்டம் சார், நம்மளால செய்ய முடியாது சார். பக்தியோடு இந்த பாடல்களை பாடி அது கொஞ்சம் ஆனந்தத்தில் பரவசமாக இருந்து அது என்ன பாட்டு பாடணும், நம்ம படித்து பார்ப்பேன், படிக்க அந்த மகிழ்ச்சியினால் மனத்தை கொஞ்சம் நேரம் இருத்துனீங்கனாக்கா என்னன்னா தவம் செய்து பெறுகின்ற நலன்கள் அத்தனையும் பெறலாம். இதுதான் தவம் இல்லை, தவம் ஆமே. தவம் செய்வதனால் பெறுகின்ற பலன்களை பெறலாம். பொருள் அப்படி கொள்ளணும். நம்ம இந்த தவம் செய்கிறோம்னு நினைக்க வேணாம். தவம் செஞ்சிட்ட பிறகு என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். தவம் செய்வது பெரிய வினை, அது பெரிய வேலை, ப்ரோசஸ். அது இந்த பாடலை பக்தியோடு பாடி பரவினால் என்ன கிடைக்கும் என்றால் தவம் செய்தார் பெறுகின்ற பலனை நாம் அடையலாம். தவம் ஆமே. தவத்தினால் பெறுகின்ற பயன் நமக்கு கிடைக்கும். இதை விட என்ன சார் வேணும் நமக்கு? ஆகையினால்தான் இல்லை அப்படி இல்லை, வரும் சார். கனவுல ஆடுவோம் சார், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் கனவுல ஆரம்பிப்போம். அறையில் ஆடுவோம், அம்பலத்தில் ஆடுவோம். அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும். கனவாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி தான் கனவு காணு. கலாம் சொன்னார் இல்லையா, அப்துல் கலாம், கனவு காணுங்க வரும். சில நேரம் கனவுல எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது. இதை நினச்சி பார்த்து சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பசங்களுக்கு கட்டுரை எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை செய்வார். இதனால் சொல்லப்படுவது என்ன என்றால், இந்த பாடலையே நீங்கள் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கருத்தாக தெரிந்து
நீங்கள் பாடுங்கள், ஆடுங்கள், எல்லாம் செய்தீர்களானால் உங்களுக்கு தவம் செய்தனால் உடனே பலனை கிடைக்கும். கலியுகத்திலே நீங்கள் தவம் செய்வதற்காக முடியவே முடியாது. 3 காலங்களில் தவம் செஞ்சு என்னமோ ஆனால் தவம் செஞ்சுட்டு கூட ஆடினா அநியாயம் பண்ணான். சூரபன்மன்னா தவம் செஞ்சான், ராவணன்னா தவம் செஞ்சான், பலன் பெறவில்லை. பதியங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கலியுகத்திலே நல்ல கலை ஞான சம்பந்தம் கொடுத்துருக்கார். இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லினே இருந்தேன். தொண்டை கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏதோ செலியாக காது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த பதிகம். இருந்து கேட்டவங்களை அத்துடைய திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப்பை கொண்டு வந்துருங்க. நாளைக்கு நான் அந்த பாரதத்தில் என்ன கருத்து எனக்கு சந்தேகம் ஒன்று வந்துச்சு, அதை நான் டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்டவும் கேட்குறேன், சொல்லுங்க. அந்த காலத்தில் இருந்த ஆரந்தானா இடும்பாசூரனா? இந்த இடும்பாசூரம் இருந்தது கொஞ்சம் டவுட் வந்துச்சு எனக்கு. பாரதம் நல்லா தான் படித்தேன். இன்றைக்கி அதுக்காக வில்லி பாரத்தை எடுத்து பார்த்தேன். நேற்று எடுக்க சொல்லி படித்து பார்த்தாக்கா அதில் ஒன்றும் அவனை பீமன் கொண்டுட்டான். இது போல் சில சந்தேகங்கள் வருது. நம்ம எப்படி அதை கொண்டுக்கலாம் அப்படின்றத யோசனை பண்ணுவோம். அதனால் நாளைக்கு இடும்பாசூரன் இடும்பாவனம் அங்கேயும் 2 வருது. இடும்பன் அரசாட்சி செய்த இடத்தையும் இந்த பாட்டிலே குடிக்கிறார். 2 இடத்தையும் ஒன்றா சேர்த்தான் பதியம் பாடுறாரு. நாளை தொடரும் என்று சொல்லி இதுவரை இருந்து கேட்ட உங்கள் திருவடியை வணங்கி தென்னாடுடைய சிவனே போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரகு செய்க குறைவிலாது நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நாளைக்கு 76 வயசு ஆகுதா? 75 76 தொடர்ந்து அவங்க வீட்டில் 30 இருக்கிறாரு. சரி, நாளைக்கு 30 போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நாளைக்கு எந்த பழனி சார் போயிட்டு வாங்க.